குட் ஈவினிங்மா. எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியரா? சார் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங் அபர்ணா, சதீஷ், காதர் மைதீன், சுந்தரமூர்த்தி. குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ். ஓகேவா? ஓகே. ஹாப்பி ஈவினிங். ஒரு ஃபியூ மினிட்ஸ் மக்கள்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. லெட் தம் ஜாயின். ஸோ இன்னைக்கு என்ன கிளாஸ்? நேற்று எல்லாருமே நேற்று டெமோ அட்டன் பண்ணீங்களா? நேற்று டெமோ அது உங்களுக்கு பேசிக்கா சார் தான் சொல்லியிருப்பாரு, என்ன எப்படி கொண்டு போகணும், என்ன அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு. ஓகே ஓகே. ஜெய் விக்ரம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன கிளாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. பாலிட்டி. என்னோட பேர் கௌதம். ஓகேவா? நான் தான் உங்களுக்கு இந்த பேட்சுக்கு வந்து பாலிட்டி ஹேண்டில் பண்ணுவேன், த்ரூ அவுட்டாக ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, பேசிக்கா பாலிட்டினா என்ன, முதல்ல உங்க ஐடியா என்னவா இருக்கு. நிறைய பேருக்கு ஆக்சுவலா ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னு சார் சொன்னாரு. எனக்கு இது பண்ணிட்டு உங்களுக்கு அந்த தெளிவுபடுத்துறது எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு டாபிக்கும் இருக்கும். ஒரு டாபிக்ல ஒரு சின்ன போர்ஷன் கவர் பண்ணுவோம். அது கூட கடைசியா வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? விச் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, நேற்று சார் சொன்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ங்கிறது கிளாஸை கவனிக்கிறது, படிக்கிறது அண்ட் தென் டெஸ்ட் எழுதுறது. இது மூணும் கலந்ததான் ப்ரிப்பரேஷன். இது ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி தெரியலனாலும் சார் சொல்லி தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அதையே பார்த்துரும். ஒரு பாலிட்டிங்கிற ஒரு சப்ஜெக்டை எடுத்து இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், மெயினா என்னோட கிளாஸஸ் எப்படி இருக்கும். இப்போ நீங்க வர போறீங்க, நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா த்ரூ அவுட் பாலிட்டி நான் தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ என்னோட எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த டெமோ கிளாஸ். ஸோ கடைசி வரைக்கும் இருங்க, எனக்கு கடைசியில் கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்களுக்கு அப்பதான் ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்கும். ஓகேவா? கூல். போலாமா? உள்ள கிளாஸ்க்குள்ள போலாமா? அது போக உங்களுக்கு ஜெனரல் டவுட்ஸ் இருக்கு, யூ ஹேவ் ஜெனரல் டவுட்ஸ் ரிகார்டிங் பாலிட்டி, இல்லைன்னா டிஎன்பிசியை பொறுத்துமே என்னதான் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கடைசியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நேற்று மாதிரி. பட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போகும்போது கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய டவுட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் we will handle. ஓகேவா? ஸோ இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியியல் அப்படிங்கிறது வந்து எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலுமே அதுல வந்து ஜெனரல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் இருந்தா அதுல பாலிட்டின்னு ஒரு பேப்பர் இருக்கும். இப்போ டிஎன்பிசிலையுமே பாத்தீங்கன்னா எதெல்லாம் ஈவன் ஃபார் ஏஇ போஸ்ட்டுக்கு கூட ஜெனரல் சயின்ஸ் பேப்பர் இருக்கு, அதுல பாலிட்டி அப்படின்னு இருக்கலாம். நம்ம இங்க நடத்தக்கூடிய பாலிட்டி, நான் உங்களுக்கு கவர் பண்ணக்கூடிய பாலிட்டியே போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால பாலிட்டிங்கிறது வந்து குரூப் 1, குரூப் 2, 2A சேம் ஆகிட்டாங்க. குரூப் 4 இது எல்லாத்துக்குமே இந்த பாலிட்டிங்கிற சப்ஜெக்ட் இருக்கு. கரெக்டுங்களா? சிலபஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் சொன்னது ஜெனரல் சயின்ஸ்ல இந்த 4 போர்ட்ஃபோலியோ தான் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஹேண்டில் பண்றோம். அப்போ பாலிட்டிங்கிறது வந்து கண்டிப்பா இந்த 4 எக்ஸாம்ஸ்லயுமே இருக்கு. ஒன் ஆஃப் த அன்அவாய்டபிள் சப்ஜெக்ட் பாலிட்டிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த பாலிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். குட் ஈவினிங் அஷா. இப்போ போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஒரு ஐடியால இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு போல் மாதிரி வைக்க போறேன். நீங்க அந்த கொஸ்டினை படிச்சுட்டு நீங்க அதுக்கு உங்களுக்கு போல் உங்களோட டிஸ்பிளேல ஆப்ஷன் வரும், நீங்க அதுக்கு வந்து பதில் சொல்லலாம். ஓகேவா? ரெடியா? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். உங்களை பத்தி எனக்கு நீங்க என்னோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நீங்க என்ன ஐடியால இருக்கீங்கிறது எனக்கு தெரியணும்ல. இப்ப இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன ஐடியால இருக்கீங்க கிளாஸ்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காக ஒரு சின்ன போல் மாதிரி நம்ம போயிடலாம். யாரும் சேட்ல ஆன்சர் பண்ண வேண்டாம். படிங்க, ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்க ஸ்கிரீன்ல ஏபிசிடின்னு வரும், அதை நீங்க தேர்வு பண்ணலாம். ஓகேவா? யாரும் சேட்ல ஆன்சர் பண்ண வேண்டாம். சும்மா எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் ஆன்சர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க பண்ணலங்கிறதெல்லாம் நான் பார்க்க முடியும். சும்மா உங்களுக்கு என்ன தோணுதோ, வாட் யூ திங்க் அபவுட். அவங்க இன்னொரு 20-25 பேர் தான் ஆன்சர் பண்ணணும். மற்ற எல்லாருமே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு ரேஷியோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ லைன்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கொண்டு போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
ஜெய் விக்ரம், அருணா, தேவி, ஹசீனா, இம்ரான், இம்மு, இந்து, ஐஸ்வர்யா, சித்ரஞ்சன், மாலினி, முகமது, நிவேதா, பிரியா, செனான், ஷர்மிளா, சோபனா, சிவராமன், சௌமியா என். நீங்க மட்டும் தான் ஆன்சர் பண்ணல. ஓகே ஃபைன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு ஓகே இருக்கிற ஒரு 50% ஆன்சர் பண்ணிட்டீங்க. லெட் மீ ஷேர் த போலிங் ரிசல்ட். ஓகேவா? ஓகே, ஒரு 51 பேர், அதாவது 38% நிற்கக்கூடியவங்களை வந்து ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஈஸியா இருந்தா என்னோட வேலை கொஞ்சம் ஈஸி ஆக்சுவலா. அதுக்கப்புறம் டஃப் சப்ஜெக்ட் ஆனா படிச்சிடலாம், கஷ்டப்பட்டாச்சும் படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 46 பேர் சொல்லியிருக்கீங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். கஷ்டப்பட்டாலும் படிச்சிடலாம், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அதுதான் நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றீங்க. நம்ம சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தா கிளாஸ் படிக்கணும். அண்ட் தென் யூ ஹவ் டு ரைட் தி டெஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த இது இருக்கும். ஸோ இதே மெத்தட்ல தான் உங்களுக்கு கடைசி வரக்கூடிய கொஸ்டின் இருக்கும். இன்னைக்கு கிளாஸ்ல வரக்கூடிய கடைசி கொஸ்டின்ஸும் இந்த மெத்தட்ல தான் இருக்குங்கிட்ட ஒரு சின்ன ப்ரீபோல் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 46 பேர் சொல்லியிருக்கீங்க. அதுக்கடுத்து ஒரு 32 பேர் வந்து நோ ஐடியா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கவலையே போடாதீங்க. உங்க எல்லாருக்குமே இந்த செஷன் முடியும் போது பாலிட்டினா என்ன, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் கண்டிப்பா தெரிஞ்சிடும். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதுக்கடுத்து ஒரு 5 பேர் வந்து ஐ டோன்ட் லைக் திஸ் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கீங்க. ஃபைன், 5 பேரோட பேர் குறிப்பிட நான் விரும்பல. பட் இருந்தாலும் வெதர் யூ லைக் திஸ் சப்ஜெக்ட் ஆர் நாட், இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 20ல இருந்து 22, 23 கொஸ்டின்ஸ் வருது. நீங்க இதை படிச்சுதான் ஆகணுங்கிற சூழ்நிலையில் இருக்கீங்க. அதுவும் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா மெயின்ஸ்ல பாலிட்டி இல்லாம யூ கான்ட் ஸ்கோர் த மார்க்ஸ். ஓகேவா? ஃபைன், புரியுதா? ஓகே, ஒரு சில பேருக்கு தெரியல. ஜெய் விக்ரம் சொல்லியிருக்காரு என்னால இது பண்ண முடியல அப்படின்னு. அது கொஞ்சம் லேட்டா நீங்க அதாவது இது மிஸ் மேட்ச் ஆயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே தெரியுது, அதுதான் கொஸ்டின் ஜெய் விக்ரம். ஓகேவா? சரி, இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு ஈஸியா டஃபா, ஆப்ஷன் ஏயா, பியா, சியா, டியா? வாரியர். வாரியர்ங்கிற பேருக்கு நான் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது உங்களை? ஏன் உங்க ஒரிஜினல் நேம் எல்லாம் வரமாட்டீங்களா? ஓகே ஃபைன். சுந்தரமூர்த்தி ஏ, விக்ரம் ஏ. ஓகே, ஈஸி சப்ஜெக்ட். ஃபைன். அப்ப என்னோட வேலை கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். அது ஈஸியா கஷ்டமா, யாரெல்லாம் ஈஸின்னு சொன்னீங்களோ அவங்களாம் கடைசி போல் கொஸ்டின்ஸ் வரும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கான்னு. நோ இஷ்யூஸ். ஸோ ஃபைன், பி. ஓகே 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 ஓகேமா, ஃபைன். ஆன்சர் பண்ற வரைக்கும் பண்ணுங்க, போதும். நம்ம வில் கோ டு த கிளாஸ். ஓகே, ஸோ இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியியல், ஆட்சி அதாவது ரூல் பண்றதுக்கு. ஆட்சி அப்படிங்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு புதுசா இருக்க வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு ஆட்சி அப்படிங்கிற வார்த்தையை, ஆட்சி அதிகாரம், எங்கேயாவது உங்க லைஃப்ல நீங்க வந்து யூ பாஸ் த்ரூ திஸ் வேர்டு, இந்த ஆட்சி அப்படிங்கிற வேர்டை பாஸ் பண்ணி கடந்து வந்திருப்பீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி ரூல் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை? சும்மா ஜென்ரலா ஒரு ரூல்னு ஒண்ணு பண்ணணும்னா என்னெல்லாம் வேணும் சொல்லுங்க பார்ப்போம். பவர், சரி, ஓகே. குட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஓகே. சும்மா இவ்வளவு பேர் இருக்கீங்க, கிட்டத்தட்ட 170 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஆட்சி, மணி வேணும், ஓகே. காசு வேணும், லீடர் வேணும், ஓகே. ஒரு ரூலர் வேணும், ஓகே. ஃபைன். ஓகே, நாலேஜ், ஓகே. அறிவு வேணும், ஃபைன். சும்மா அப்படியே ஜென்ரலா. எஸ், அதான் எம்பரர், ரூலர் எல்லாமே ஒண்ணுதான். பீப்புள், அஸ் பீப்புள் வேணும், ஓகே. கரெக்ட். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஓட்டிங் சிஸ்டம், ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ், ஓகே. ஆன்டி கரப்ஷன், கரப்ஷன் இல்லாத ஒரு இது வேணும். குட் மைண்ட் செட், நாலேஜ், ஓகே. இல்லிட்ரேட், படித்தவர்களா இருக்கணும், அப்படியா? படித்திருக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வந்து ஏன் கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் படிக்காதவர் தான். ஃபைன், பட் இட்ஸ் குட். இல்லிட்ரேட்டா இருந்தா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபைன், ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ், ஹானஸ்டி, நேர்மை, ஓகே. வேற வேற ரூல் பண்றதுக்கு வேற என்ன வேணும்? பீப்புள் வேணும். கண்டிப்பா நீங்க யார் ரூல் பண்ண போறீங்க? ஒரு பீப்புளை தான் ரூல் பண்ண போறீங்க. ஆப்வியஸ்லி இல்ல அட்மினிஸ்ட்ரேட் பண்ண போறீங்க, அதாவது நிர்வகிக்க போறீங்கிறது மக்களை தான். நாளைக்கு நீங்களே சர்வீஸ் வாங்கினாலுமே மக்களை தான் நீங்க ரூல் பண்ண போறீங்க, இல்ல அட்மினிஸ்ட்ரேட் பண்ண போறீங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை தான் நீங்க செஞ்சு கொடுக்க போறீங்க. ஓகேவா? ஃபைன், ஓகே. ஸோ ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்ப நீங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் சில இதாக கன்சால்டேட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஆன்சருக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் வச்சிருக்க ஆன்சர்ல அந்த ஒரு ஆன்சர் மட்டும் வரல. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஓகே. அது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள வந்துடும். ஓகே, ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு எஸ்
அந்த வாரியர் யாருன்னு தெரியல. நம்ம போன பேட்ச் அட்டன் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். போனதும் ஒரே இதாவே அட்டன் பண்ணிட்டு இருக்காரு, டெமோவாவே. டெரிட்டரி, ஒரு நிலப்பரப்பு வேணும். முதல்ல நீங்க ஒரு ரூல் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்ப இந்தியாவுக்கு ஒரு டெரிட்டரி இருக்கு, ஒரு பார்டர் இருக்கு இல்லையா? அதே மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு பார்டர் இருக்கு. அந்த மாதிரி முதல்ல ஒரு லேண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் தேவையே நீங்க எதை ரூல் பண்ண போறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, இந்தியாவிலேயே தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்கு தானே சிஎம் மிஸ்டர் ஸ்டாலின், கரெக்டா? தமிழ்நாடுக்கு தானே ஸ்டாலின் சிஎம். எஸ். ஸோ நமக்கு முதல்ல ஒரு நிலப்பரப்பு தேவைப்படுது, ஒரு லேண்டு, ஒரு டிஃபைன்டு பார்டரோட ஒரு லேண்டு தேவைப்படுது. அதுக்கடுத்து அந்த நிலப்பரப்பை சார்ந்த மக்கள், இல்ல வெளியே இருக்கக்கூடிய மக்களா இருக்கலாம், அதாவது குடிமக்களாகவும் இருக்கலாம், இல்ல நம்ம நிலப்பரப்புக்குள்ள ஒரு மக்கள் வரானா அவனுக்கு தான் நம்ம ரூல் பண்ணுவோம். ஓகேவா? நீங்க தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ்நாடு சிஎம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு ஒரு ஸ்கீம் கிரியேட் பண்றதோ அது பண்ண முடியாது இல்லையா? கரெக்டா? நான் என்ன மீனிங் சொல்றேன்னு புரியுதா? பட் அதே ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஆளு தமிழ்நாட்டுல அப்படின்னா, ஓகேவா, இங்க வர்றாரு, இல்ல வெளிநாட்டுல இருந்து, இப்ப சைனால இருந்து ஒருத்தர் வராரு, அவர் தமிழ்நாடுடைய எல்லை பகுதிக்குள்ள இருக்காரு அப்படின்னா நம்மளுடைய ரூல்ஸ் தான். அவங்களுக்கு சில இது இருக்கு. பட் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுல? மக்கள் வேணும். யாரை ரூல் பண்ணீங்க? வெறும் லேண்டை ரூல் பண்ண முடியாது. லேண்ட்ல மக்கள் இருக்கணும். அந்த மக்கள் எய்தர் குடிமக்களாகவும் இருக்கலாம், இல்ல அதர் கண்ட்ரியை சேர்ந்த மக்களாகவும் இருக்கலாம். ஃபைன். அடுத்து, இப்போ மக்கள் ஒருத்தங்க இருக்காங்க, பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு விஷயம் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஒண்ணு ரைட்ஸ், உரிமைகள், அவங்களுக்கான உரிமைகள். இந்த உரிமை சிட்டிசனுக்கு வேற மாதிரி இருக்கும், நான் சிட்டிசனுக்கு வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. அதெல்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட் டீல் பண்ணும்போது ரொம்ப தெளிவாவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். டோன்ட் வரி. அதுக்கப்புறம் அதே மாதிரி எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கோ, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அடிப்படை கடமைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. லேண்டு, ஓகேவா, டெரிட்டரி, அதுக்கப்புறம் மக்கள்ல சிட்டிசன், அவங்களுக்கான உரிமை, அவங்களுக்கான கடமை, ஓகேவா, ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஃபார் த பீப்புள். ஓகே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சட்டம். இவங்களை எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? சட்டம்னா பேசிக்கா ஜெனரலான வேர்டு லா. எதெல்லாம் லா? சட்டம் என்னெல்லாம் சட்டம்? உங்களுக்கு தெரிஞ்ச சட்டம் என்னெல்லாம் இருக்கு? சும்மா லைட்டா ஒரு 5-10 பேராவது சொல்லுங்க. ஸோ தட் நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சட்டம்னா லா, அதான் நானே சொல்லிட்டேன். ஓகே, ஆன்டி டிஃபெக்ஷன் லா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இது நீங்க இருக்கக்கூடிய ரைட்ஸ் சொல்றீங்க. நான் கேட்கறது சட்டம்னு கேட்கறேன். இப்ப சட்டம்னா நிறைய டிஃபரன்சியேஷன் இருக்கு. ஓகே, ஃபார் கம்பெனிஸ், கம்பெனி லா, கார்பரேட் லா, ஓகே, ஹியூமன் ரைட்ஸ், ஓகே, ஆமா, அது சிலபஸ்ல இருக்கு, நோ இஷ்யூஸ், ஃபைன். இப்போ ஓகே, குடியுரிமை சட்டம், சிட்டிசன்ஷிப், ஓகே, சிட்டிசன்ஷிப் ஆக்ட், ஓகே, இதெல்லாம் ரொம்ப உள்ள ஸ்பெசிஃபிக்கா உள்ள போது. ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதுவுமே ஒரு குறிப்பிட்ட சட்டத்துக்குள்ள போகக்கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே கம்பெனிலாம் ஓகே ஃபைன், நான் ஒத்துக்கிறேன். மற்றபடி நீங்க சொல்றது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சட்டத்துக்குள்ள போக வேண்டியது. அந்த சட்டத்தோட ஹெட்டிங் கேட்கறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வடிவேல் ஒரு படத்துல சார் இபிகோ செக்ஷன் அப்படின்பாரு, இந்தியன் பீனல் கோடு அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ். ஓகே, நம்ம அதெல்லாம் இங்க பார்ப்போமா அப்படின்னு கேட்டா நம்ம அந்த லாஸ் இங்க பார்க்க மாட்டோம். ஓகேவா? இந்தியன் பீனல் கோட் அந்த செக்ஷன்ஸா இருக்கட்டும், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், ஓகேவா, அந்த செக்ஷனா இருக்கட்டும், இபிகோ, ஓகேவா, சிஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நீங்க இன்கேஸ் இப்போ குரூப் 1 எழுதக்கூடிய மக்கள் பாஸ் ஆகி நீங்க டிஎஸ்பி ஆகுறீங்க, ஒரு டெப்டி கலெக்டர் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்ல டீச் பண்ணுவாங்க. அப்போ இங்க கிளாஸ்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பாதியில என்ன லா சார் படிக்க போறோம்? இப்ப ஆன்சர் பண்ணுங்க. இப்ப நான் சொன்னா ஒரு சில பேர் புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன லா படிப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சிலபஸ் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்ன லா படிப்போம்? எனிஒன், யாராச்சும் ஒருத்தர். எஸ், சூப்பர் பிரெயின். எஸ், லாஸ் ரிலேட்டட் டு கவர்மெண்ட். ஓகேவா? கான்ஸ்டிடியூஷனல் லா பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டம், அது எப்படி உருவானுச்சு, அதை யாரு உருவாக்குனா, அது என்னவா இருக்கு, அதுல எத்தனை பிரிவுகள் இருக்கு, பார்ட்ஸ் இருக்கு, ஷெட்யூல்ஸ் இருக்கு, அட்டவணைகள் இருக்கு, ஆர்டிகல்ஸ் இருக்கு, சரத்து இருக்கு. ஓகே, இதெல்லாம் பார்ப்போம். எப்படி டிராஃப்ட் பண்ணாங்க, டிராஃப்ட்ல இருந்து எப்ப அது கையெழுத்தாச்சு, இது எல்லாமே நீங்க உங்களுடைய சிலபஸ்ல பாப்பீங்க. ஓகேவா? ஃபைன். அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கு ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசு வேணும். அதான் நம்ம எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுக்கிறோம். பிகாஸ் வி ஆர் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, வி ஹேவ் அ எலெக்ஷன். ஓகேவா? ஃபைன். அந்த எலெக்ஷன் என்ன ப்ரொசீஜர், நம்ம இன்டெரக்ட் எலெக்ஷனா, டைரக்ட் எலெக்ஷனா, நம்ம டைரக்ட் டெமோக்ரஸியா, இன்டெரக்ட் டெமோக்ரஸியாங்கிறதெல்லாம் ஒன்ஸ் நீங்க கிளாஸ் வரும்போது உங்களுக்கு டோட்டலா தெரியும். இதெல்லாம் ஓகேவா? இப்ப நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகேவா? இப்போ இந்த அரசுல
மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசு இல்ல மாநில அரசு அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஒன்றிய அரசு இல்ல மாநில அரசுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, இப்ப இதுலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா என்ன தோணுனா, ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணுமா, இயர்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, டவுட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் கிளாரிஃபை பண்றேன், டோன்ட் வரி. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் பாக்குறோம் இல்லையா, இந்த நிலப்பரப்பு. ஓகேவா? இப்ப இந்த நிலப்பரப்பை தான் வந்து நீங்க ஆர்டிகல் 1 to 4 பார்ப்போம். நேம், அதோட நேம் என்ன, அதோட டெத்து என்ன அப்படின்னு பாப்பீங்க. ஓகேவா? ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் நீங்க வந்து சிட்டிசன்ஷிப் அதை பத்தி பாப்பீங்க. குடியுரிமை, குடியுரிமைனா என்ன அப்படின்ட்டு. ஓகேவா? இப்ப இதுலயே நான் ஒன்னும் சொல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லியிருந்தேன், கரெக்டா? அதெல்லாமே வந்து நீங்க அதுக்கடுத்து ஒரு 12ல இருந்து 35 வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் டிபிஎஸ்பின்னு ஒண்ணு இருக்கு, 36ல இருந்து 51 வரைக்கும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A. ஏன் இதை நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே ஒரு டிஎன்பிசி அஸ்பிரண்ட்டுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் 51 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டோட்டலா நம்மகிட்ட வந்து 480 பிளஸ் 90 பிளஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் 51 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்லியும் கொடுத்துருவேன். அது எப்படி நீங்க மனப்பாடமா ஞாபகத்துல வச்சுக்கிறது அப்படிங்கறதையும் நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? ஃபைன். சோ சிலபஸ், யாரெல்லாம் சிலபஸ் பார்த்துட்டீங்க ஆல்ரெடி? டிஎன்பிசியில போய் பாலிட்டியோட சிலபஸ் யாரெல்லாம் பார்த்துட்டீங்க? எஸ், ஓகே 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 ஃபைன். ஓகே, பார்க்கலாம். பார்க்காதவங்க ஒரு சின்ன ஓவர்வியூ, கரெக்டா கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. ஒரு 10 மினிட்ஸ் சிலபஸ் பார்த்துட்டு தென் வி வில் கெட் இன்டு டாபிக். ஒரு டாபிக் நான் நடத்துவேன், அதை நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கான டெஸ்ட் இருக்கும், அந்த டெஸ்ட்டும் நீங்க எழுதலாம். ஆன்லைன்ல எல்லாமே பண்ணிடலாம். ஸோ கடைசி வரைக்கும் லைன்ல இருங்க. சப்போஸ் இன்கேஸ் நீங்க வெளியே போனா கூட மறுபடியும் லாகின் பண்ணி வந்துருங்க. ஓகேவா? ஸோ டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நம்ம ரெடியாக போறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம், நான் தெளிவா சொல்றேன். நீங்க ஒரு மித்துனா என்ன சொல்றதுன்னா, ஒரு மூட நம்பிக்கை மாதிரி. டிஎன்பிசி எல்லாம் பாஸ் ஆனா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், வானத்திலிருந்து பூமி கீழே இருக்க எல்லாமே உனக்கு தெரிஞ்சாதான் நல்லா பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், எதை பத்தி தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்கு தான் சிலபஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த சிலபஸ்ல இருக்க விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவதா நம்ம ரிலே பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகேவா? கடந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்குல்ல, இது 2 தான் ஆக்சுவலா நம்ம இருக்கக்கூடிய சோர்ஸ், எப்படி இந்த எக்ஸாமை அணுகணும் அப்படிங்கிறதுக்கு. அதை தான் நாங்க உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி தருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாடத்திட்டம். ஓகேவா? சிலபஸ் பார்த்துடலாம் என்ன கேட்கறாங்க அப்படின்னு. இப்ப நான் ஒரு 5 மேட்டர் சொன்னேன் இல்லையா அதுக்கு முன்னாடி, நிலம், மக்கள், அரசு, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் உங்க சிலபஸே இருக்கு. கடைசியா பார்த்தோம் லா, கான்ஸ்டிடியூஷனல் லா அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஓகேவா? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒன்றிய, மாநில மற்றும் யூனியன் பிரதேசம். ஒன்றிய அரசுனா சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்ப இந்த யூனியன் அப்படிங்கிற வார்த்தையே வந்துட்டு இப்ப கொஞ்ச நாளா நியூஸ்ல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றிய அரசுன்னு சொல்லாதீங்க, மத்திய அரசுன்னு சொல்லுங்க. எவ்வளவு பேர் இந்த நியூஸ் பாத்தீங்க? நியூஸ்ல பாத்துருக்கலாம், மீம்ஸ்ல பாத்துருக்கலாம். பசங்க வேற லெவல்ல வச்சு செஞ்சுட்டாங்க. ஓகே ஃபைன். பட் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்லயே வந்து இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் இருக்கு. ஓகேவா? இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். பாரதம் எனப்படும் இந்தியா மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க உங்களோட கிளாஸஸ்ல பார்ப்பீங்க, தெளிவாகவே பார்ப்பீங்க. என்ன ஆர்டிகல், அது எப்படி எவால்வ் ஆச்சு எல்லாமே பார்ப்பீங்க. ஸோ இதை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் கொடுக்குறாங்க. இந்தியன் பாலிட்டியில ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்ன? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அதை பத்தி அவர் பேசிக், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதெல்லாமே நம்ம பார்ப்போம். யார் அதை கிரியேட் பண்ணா? டாக்டர் அம்பேத்கர். ஓகே, அப்புறம் அந்த டிராஃப்டிங் கமிட்டியில இருந்த அந்த 7 பேர் யாரு, இது எல்லாமே யூ வில் சி. ஓகேவா? அதாவது நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃப்ளோ போவோங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டெமோ தானே இது, அதுக்காக. அடுத்து சிட்டிசன்ஷிப், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அப்புறம் மாநில கொள்கையின் வழிநடத்தும் கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகேவா? சிம்பிளா சொல்லணும்னா டிபிஎஸ்பி அப்படின்றாங்க. ஓகேவா? சாரி, கொஞ்சம் எழுதுறது பிரச்சனை இருக்கு. ஸோ எனக்கு எழுத வரல, டிபிஎஸ்பி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்ப்போம். அதுக்கடுத்து யூனியன் எக்ஸிகியூட்டிவ், ஒன்றிய நிர்வாகம். ஒன்றிய நிர்வாகிகள்லாம் யாரு, அவங்க எப்படி நிர்வாகம் பண்றாங்க? யூனியன் லெஜிஸ்லேட்டிவ், நாடாளுமன்றம், அதாவது பார்லிமெண்ட். பாராளுமன்றம்னு சொல்லலாம், நாடாளுமன்றம்னு சொல்லலாம், பார்லிமெண்ட். ஓகேவா? ஸோ அந்த ஒன்றிய நாடாளுமன்றம். ஓகேவா? மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம். இப்ப நம்ம கவர்மெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், ஸ்டேட் அசம்பிளி, சட்டசபை எல்லாம் சொல்றோம்ல, என்ன எவ்வளவு எம்எல்ஏஸ் இருக்காங்க, அவங்களோட வேலை என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஓரளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம என்ன படிக்கணுமோ அதை பார்ப்போம். தென் உள்ளாட்சி அமைப்புகள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். லோக்கல் கவர்மெண்ட்,
பஞ்சாயத்து ராஜ். ஓகேவா? ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னா சரவணன் நீங்க வந்து ஆக்ட் ஆஃப் 1935, ஆக்ட் ஆஃப் 1940 அதெல்லாம் கேக்குறீங்களா? அது உங்களுக்கு நான் அங்கங்கே சொல்லுவேன், சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல சொல்லுவேன். இந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1935 இருந்து நம்ம சில ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருப்போம். அங்கங்கே சொல்லுவேன். தவிர நீங்க யூபிஎஸ்சிக்கு படிக்கிற மாதிரி அந்த ஆக்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு இங்க தேவை இருக்காது. ஓகேவா? புரிஞ்சா? நிறைய பேருக்கு அந்த டவுட் ஒன்று இருக்கு சார். 1883 ரெகுலேட்டிங் ஆக்ட், அதுக்கப்புறம் 1935 ஆக்ட், அது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு மாடர்ன் ஹிஸ்டரியில கவர் பண்ணிடுவாங்க. அகைன் சொல்றேன், நீங்க டிஎன்பிஎஸ்சியில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை தான் படிக்க போறீங்க. இங்க யாருமே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு வரல. ஓகேவா? சரவணன் ஓகே, உங்களுக்கு புரியுதா? எல்லாருக்குமே தான் சொல்றேன். we are not going into the depth ஒரு மாஸ்டர்ஸ் பண்ற அளவுக்கோ அப்படி நம்ம போக போறது இல்லை. உங்களுக்கு அந்த இது வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1935 ஆக்ட் அது எல்லாமே வந்து பாலிட்டியில வராது. பட் மாடர்ன் ஹிஸ்டரி பண்ண போகும்போது அது உங்களுக்கு சொல்லுவாங்க. நானும் இங்க சொல்லுவேன். பட் யூபிஎஸ்சி லெவலுக்கு ரொம்ப ஆழமாலாம் அதை நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. பட் இந்த உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், இது எல்லாமே நம்ம ரொம்ப டெப்தாவே பார்ப்போம். ஸோ டோன்ட் வரி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், மத்திய மாநில உறவுகள். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன உறவு இருக்கு? ஓகேவா? இதை வந்து 3 இதா பிரிக்கிறாங்க. சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அது எல்லாமே டீட்டெயிலா பார்ப்போம் நம்ம. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன, எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டிகல் என்ன, ஒரு எலெக்ஷன் கமிஷனருக்கு வந்து அவர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவா, யார் அப்பாயிண்ட் பண்ணுவா, அவருக்கு கீழே எவ்வளவு பேர் இருப்பாங்க, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்புறம் பேசிக்கா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் எங்க நடந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீசி. ஜுடிஷியரி இன் இந்தியா, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். இதுல மெயினா சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், இவங்க 2 பேத்துக்குள்ள ஜட்ஜுக்குள்ள வித்தியாசம் என்ன, இந்த விஷயங்கள்லாம் பார்ப்போம். அப்புறம் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. இதை பத்தி கூட ஒரு 10-50 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் ஒன்று வந்துச்சு. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் ஒருத்தர் எழுதியிருந்தாரு, ஹிந்துல வந்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரூல் ஆஃப் லால என்ன, சட்டத்தின் ஆட்சினா என்னன்னு ரொம்ப தெளிவாவே எழுதியிருந்தாரு. கண்டிப்பா அதை அவங்க கிளாஸ்ல நடத்துவேன். ஸோ டோன்ட் வரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப். ஸ்டார்டிங் நீங்க சொன்ன வார்த்தை தான், கரப்ஷன் வேணும் சார். ஒரு கவர்மெண்ட் என்ன கரப்ஷன் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. எலெக்ஷன் சொல்லியிருந்தீங்க, ரூல் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாமே நீங்களே சொல்லலாம். ஸோ ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் என்ன? இப்போ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்கு, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்ல சொல்லணும்னா அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை வச்சு எப்படி இது பண்றது. அப்புறம் லோக்பால் லோக் ஆயுக்தா. ஓகேவா? இதெல்லாம் என்ன, இது எப்படி வந்துச்சு, இவங்களோட வேலை என்ன, இது எல்லாமே 6th டாபிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரப்ஷனை பத்தி மேக்ஸிமம் டீல் பண்ணக்கூடியதாகவும், விமன் எம்பவர்மெண்ட்டை பத்தி டீல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கு. இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தீங்க. ஆக்ட்ஸ் என்னெல்லாம் ஆர்கனைட்டா ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தீங்க யாரோ. ஸோ அப்படின்னா என்ன, அது ஏன் வந்துச்சு, அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா, அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா ரைட் இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க கரப்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அதை பண்ணுவாங்க. நிறைய பேர் ஃபைல் பண்ணி என்னதான் ஆக்சுவலா பண்ணிருக்கீங்க கவர்மெண்ட்டை கேட்கறது, முஸ்லீம்ல என்னதான் பண்ணிருக்க அப்படின்னு கேட்கறதா வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன். அதை நம்ம பார்ப்போம். அப்புறம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸ். ஓகேவா? அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு. ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறேன், ஒரு தேசத்துல நான் இருக்கேன், நான் இங்க பிசினஸும் நடந்துட்டு இருக்கேன், ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறேன், அவன் ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கானலாம் கடைசியா வந்து ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், மனித உரிமை ஆணையம். மனித உரிமை ஆணையம் எங்கே டெவலப் ஆச்சு, ஃபர்ஸ்ட் யூஎன்ல அதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம கன்சல்டேட் பண்ணி வந்திருக்கோம். ஹியூமன் கமிஷனர் யாரு, இது எல்லாமே we will see. இதுதான் உங்க சிலபஸ். ஓகேவா? டோட்டலாவே இதுதான் உங்களுடைய சிலபஸ். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப இதுக்குள்ள சில பிரிவுகள் இருக்கும், இது எல்லாமே உங்களுக்கு நாங்க டீச் பண்ணுவோம். டோட்டல் சிலபஸுமே எல்லாமே டீச் பண்ணுவோம். இந்த வார்த்தை எல்லாமே இப்ப நான் சொல்லி ஒண்ணு கேட்டிருப்பீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருப்பீங்க. கரெக்டா? இப்ப நம்ம சொல்லி கேட்டிருக்கலாம், இல்ல இதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றேன்னா, இதை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஈஸின்னு தான் சொல்லியிருக்கீங்க. அவர் அந்த 4 பேர் தான் வந்து எனக்கு இந்த இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வரைக்கும் டவுட் இல்லை. ஜெய் விக்ரம்க்கு இனிமே வரும், வந்தா நல்லதுதான். ஸோ எனக்கும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவா கிளாஸ் இருக்கும். ஓகே சொல்லுங்க சதீஷ், என்ன எதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, என்ன விஷயம், உங்களுக்கு என்ன வேணும்? ஸோ இப்போ கிளாஸ்க்குள்ள போவோம். நீங்க நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அவர் நேஷன், நமது நாடு இந்தியா. ஓகேவா? அவர் நேஷன் தான் பார்க்க போறோம். என்ன சார் இந்தியா பத்தி எனக்கு தெரியுமா சார், நான் ஆல்ரெடி இருக்கேன், இந்தியாவில தான் இருக்கேன், எனக்கு எல்லாமே இந்தியா பத்தி தெரியும், ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றீங்களா? பட் இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியா பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி கேள்விகள் வருது அப்படிங்கறதான் we are going to see. கிளாஸ் நடத்தி முடிச்சோன்னா டிப் வேணுமா? டிப்லாம் சொல்றேன், இந்த கடைசியா சொல்றேன். ஓகேவா?
ஓகே ஓகே. ஆல்ரெடி காலேஜ்ல படிச்சிருக்கீங்களாமா? நீங்க என்ன பொலிட்டிக்கல் சயின்ஸ் இல்ல லா ஏதாவது படிச்சீங்களா? இது எல்லாமே சமச்சீர் புக்ல இருக்குமா? சமச்சீர் புக்ல தான் உங்க கண்டென்ட் எடுக்கிறேன். இது எல்லாமே சமச்சீர் புக்ல இருக்கு. நம்ம சமச்சீர் கம்பைலேஷன் புக்கே இருக்கு. சாசாரே சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் நேற்று. எல்லாமே கம்பைல், இது எல்லாமே சமச்சீர் புக்ல இருக்கு. இதர் நீங்க வந்து சமச்சீர் புக் ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா நம்மளோட வேர் டு ஸ்டடி சார்ட்டை மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு எங்கெங்க இருக்குன்னு பார்த்து படிச்சுக்கோங்க. இல்ல சமச்சீர் புக் நான் கலெக்ட் பண்ணல அப்படின்னா நம்மளோட வெப்சைட்லேயே நீங்க சமச்சீர் புக்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, அதை பார்த்துக்கோங்க. ஓ, ஹிஸ்டரி மேஜர். ஓகே. ப்ரிப்பரேஷன் அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், லேட்டா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெம்பரசி அண்ட் இந்து எல்லாமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ப்ரிப்பரேஷன் ஈஸியா இருக்கிறதுக்கு என்ன பண்றது? இப்போ லட்சுமிகாந்த் தேவையில்லைமா சந்தியா. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்க லட்சுமிகாந்த் தேவையில்லை. அவ்வளவு பெரிய புத்தகத்தை உட்கார்ந்து படிச்சு 20 கொஸ்டின் ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய கிளாஸ் அண்ட் சமச்சீர் கல்வியே போதுமானது. சிலபஸ் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கா? படிக்கிறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். இல்லாட்டி இப்படிதான் சொல்லணும், ஃபர்ஸ்ட் படிக்க ஈஸி கஷ்டமா இருக்கும், அப்புறம் படிக்க படிக்க ஈஸியாயிடும். எந்த ஆப் நேம்? நான் எந்த ஆப்மே நான் மென்ஷன் பண்ணவே இல்லையா? அது என்ன எந்த அந்த ஆப்? நான் ஒரு அப்ளிகேஷன் நேமே சொல்லவே இல்லை. அதர் இதை வச்சு நான் கமெண்ட் பண்ண முடியாது. அதர் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் அதர் புக்ஸை என்கிட்ட கமெண்ட் கேட்காதீங்க, நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். வேற ஸோ கிளாஸஸ்குள்ள போகலாம். ஃபைன். அகைன் கிளாஸ் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் தான் என்ன நடத்துறேன். அதுல இருந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அகைன் உங்களோட ஜெனரல் ரூட்ஸ்க்கு நீங்க வரலாம். ஓகேவா? ஃபைன். போலாமா? கிளாஸ்க்குள்ள போலாமா? வேர் டு ஸ்டடிங்கிறது ஆப் இல்ல மேடம். வேர் டு ஸ்டடிங்கிறது ஒரு பிடிஎஃப். ஓகேவா? கடைசியில கிளாஸோட கடைசியில ஒரு லிங்க் எல்லாம் போட சொல்றேன், நீங்க அதை போய் பாத்துக்கலாம். ஓகேவா? வேர் டு ஸ்டடினா எதை எங்கே படிப்பது அப்படின்னு சொல்லி நம்ம அகாடமில இருந்து ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணிருப்போம். நம்ம தான் முதல்ல 2015 ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமா அதை அப்டேட் பண்ணிருக்கோம். இந்த வருஷமா அப்டேட் பண்ணிருக்கோம். கடைசியில லிங்க் போட சொல்றேன். எல்லா லிங்க்ஸுமே கடைசியில வரும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் த கிளாஸ். ஓகேவா? ஃபைன். ஸோ அவர் நேஷன் இந்தியா. ஸோ இந்தியா பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? சும்மா ஐடியா. இந்தியா அப்படின்னா என்ன? இந்தியாவை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? இந்தியாவில தான் வசிக்கிறோம். யூசுப் ஜெனரல் டவுட்ஸ் எல்லாம் கடைசியில சொல்றேன். ஓகேவா? யூனிட்டி இன் டைவர்சிட்டி, சூப்பர். டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஓகே. ஜனநாயக நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு, ஓகே. கல்ச்சர் பேஸ்டு கண்ட்ரி, ஓகே. ஃபைன். கலாச்சாரத்தை தழுவிய ஒரு நாடு. அக்ரிகல்ச்சர், எஸ். ஓகே. இந்தியானா அக்ரிகல்ச்சர், விவசாயம், வேளாண்மை. ஃபைன். சொவேரியன் நேஷன், ஓகே. ஃபைன். சொவேரியன் வார்த்தை, ஓகே. ஆசியா கட்டத்துல இருக்கு, ஓகே. ஃபைன், சூப்பர். நேஷன் வித் மல்டி லாங்குவேஜஸ், ஓகே. ரெகக்னைஸ் லாங்குவேஜ் நம்மளுடைய 22 லாங்குவேஜ் இருக்கு ஷெட்யூல் 8ல, ஓகே. பெனின்சுலார் கண்ட்ரி, ஓகே. தீபகற்பம். 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸா? ஓகே, சரி, ஃபைன். நீங்க சொன்னதுனால சொல்றேன். ஹவு மெனி ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்? எத்தனை மாநிலங்கள், எத்தனை யூனியன் பிரதேசங்கள் நமது நாட்டில் இருக்கிறது? சொல்லுங்க பாப்பா. இந்த கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஐ வில் கண்டினியூ தி கிளாஸ். ஓகே. 32 ஸ்டேட்ஸ், ஓகே. வேற 28 ஸ்டேட்ஸ் and 8 union territories. 9 union territories, 8 union territories. Okay, fine. Okay, 32 states and 9 union territories. Okay, okay, fine, fine. Okay, நிறைய விதமான ஆன்சர்ஸ் வருது. அதுல என்ன சரியான ஆன்சர்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஃபைன். ஓகேமா, சாட் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. வி வில் கெட் இன்டு. ஓகே, ஃபைன். சும்மா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து போலாம். பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது, அகைன் சொல்றது ஒரு டெமோ கிளாஸஸ் தான், ஒரு சின்ன கான்செப்ட் தான் அவங்க நடத்த போறேன். ஓகேவா? அவர் முகமது ஜாவித் வந்து ஏன்ட கேள்வி கேட்கிறாரு. வரேன். The British India had 17 provinces and 565 princely states before 1947. அதாவது இந்தியர்கள், ஓகேவா, நம்மள ஆட்சி பண்ணாங்கல்ல, பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆட்சி பண்ணும்போது எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா 17 ப்ரொவின்சஸாவும் 525 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாவும் தான் இருந்துச்சு இந்த நிலப்பரப்பு. ஓகேவா? இதை மட்டும் நல்லா கவனிங்க. உங்களை டயக்ராமா காமிக்கிறேன், ஃபர்ஸ்ட் கவனிங்க. கெட் இன்டு தி கிளாஸ். மற்ற கொஸ்டின்ஸ்லாம் விடுங்க, கிளாஸ்க்குள்ள வாங்க. ஓகேவா? 17 ப்ரொவின்சஸாவும் 565 மாகாணங்களாகவும் பிரிச்சு வச்சிருந்தாங்க. பிரின்சி ஸ்டேட்ஸ்னா என்னன்னா டைரக்டா பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இல்லாம சிற்றரசர்கள் சொல்லுவாங்க, அரசர்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கிஸ்தி, வட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. ஓகேவா? பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல 1947 சுதந்திரத்துக்கு முன். நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண போறது என்னன்னா சுதந்திரத்துக்கு பின் இந்தியன் பாலிட்டிங்கிறது நம்ம இந்தியன் பாலிட்டி தான் பார்க்க போறோம். பிரிட்டிஷ் இந்தியன் பாலிட்டி இல்ல, இந்தியன் பாலிட்டி. ஸோ 1947 அப்புறம் இந்தியா எப்படி இந்தியாவா வந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் we are going to see. அப்ப இண்டிபெண்டன்ஸ் ஆன டைம்ல 1947 மொத்தம்
12 மாநிலங்களா இந்தியா பிரிக்கப்பட்டிருந்தது. ஓகேவா? அசாம், பெங்கால், பீகார், பாம்பே, சென்ட்ரல் இந்தியா, மத்திய இந்தியா, சென்ட்ரல் ப்ரொவின்சஸ், மதராஸ். இப்ப நம்ம தமிழ்நாடு இருக்கோம் பாத்தீங்கன்னா, அப்போ வந்து தமிழ்நாடு, இப்ப இருக்கக்கூடிய ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவில் கொஞ்சம் பார்ட்ஸ், கேரளா, இது எல்லாமே சேர்த்து மதராஸ் அப்படிங்கிற ஒரு மாகாணமா இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரிசா, பஞ்சாப், ராஜபுத்தனா, யுனைடெட் ப்ரொவின்சஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 12 மாநிலங்களா இருந்துச்சு அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய கமிஷன் வச்சு மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிச்சாங்க. சாரி, மொழிவாரி மாநிலங்கள்லாம் பிரிச்சாங்க. ஓகேவா? ஜேவிபி கமிட்டி வச்சாங்க, பசிலி கமிஷன், இந்த மாதிரி நிறைய கமிஷன்ஸ் வச்சு கடைசியா பிரிச்சு இப்போ இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேட்டரா வந்து ஹைதராபாத் ஜாயின் பண்ணாங்க. 12 ஸ்டேட்டுக்கு அப்புறம் ஹைதராபாத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், சிக்கிம், மணிப்பூர்லாம் ஜாயின் பண்ணாங்க. இப்போ ஹைதராபாத் வந்து பை போலீஸ் ஆக்ஷன் ஆபரேஷன் போலோ அப்படிங்கிறது மூலமா அவங்க ஜாயின் பண்ணாங்க. இது எல்லாமே டீடைல்டா ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கிளாஸ் வரும். மேபி கிளாஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 4வது கிளாஸோ 5வது கிளாஸோ வரும். அதெல்லாம் டீட்டெயிலா நடத்திடுவேன். இப்படியே மருவி ஒன்னா மாறி. ஓகேவா? மெட்ராஸ் வந்து 3ஆ பிரிஞ்சிச்சு இல்லைங்களா? ஆந்திரா கேரளாவா பிரிஞ்சிச்சு, ஆந்திரா அப்புறம் 2ஆ பிரிஞ்சிச்சு, ஆந்திரா இந்த மாதிரி பிரிஞ்சு இப்போ கரண்டா 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. 32 கிடையாது. ஸோ 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. ஓகேவா? ஏன் சார் 8 9 இல்லையா? 9 இல்லையா அப்படின்னு கேட்டா, இப்போ ரீசெண்டா போன வருஷம் வந்து இந்த தாத்ரா நகர் ஹவேலின்னு இங்க ஒரு மார்க் பண்ற தெரியுதா? மார்க் பண்ணிருக்க தெரியுதாமா மேப்ல? எஸ். இந்த தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ, அதாவது டாமன் அண்ட் டையூ தனி ஒரு யூனியன் பிரதேசமா இருந்துச்சு, நகர் ஹவேலி தனியா ஒரு யூனியன் பிரதேசமா இருந்துச்சு. 2 ஒன்று சேர்த்துட்டாங்க. சேர்த்து 9ஆ இருந்தது வந்து 8 யூனியன் பிரதேசமா ஆயிடுச்சு. ஓகேவா? ஆக்சுவலா 29 ஸ்டேட்டா இருந்திருக்கணும். 29 ஸ்டேட்டும் 7 யூனியன் டெரிட்டரிஸும் இருந்துச்சு. அதுல ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு ஸ்டேட்டா இருந்ததை போன 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஆர்டிகல் 370 எல்லாம் அபாலிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேப்பர்ல பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2ஆ பிரிச்சு 2019 ஆகஸ்ட் 5ல ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்னு தனியா 2 யூனிட் டெரிட்டரியா மாத்துறாங்க. ஸோ அதனால அப்ப என்ன ஆகுது? 29ல இருந்து 28 ஸ்டேட்டா குறையுது. 7 யூனியன் பிரதேசத்துல இருந்து 9 யூனியன் பிரதேசமா மாறுது. அதுக்கப்புறம் அகைன் அந்த டிசம்பர்ல, ஓகேவா, தாத்ரா நகர் ஹவேலி இணைச்சு 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனிட் டெரிட்டரிஸ் ஆத்திட்டாங்க. புரியுதா? இல்ல எதுவும் டவுட் இருக்கா? அகைன் சொல்லணுமா சுபஸ்ரீ கௌதம்? ஓகே ஃபைன். பிரின்ஸ்லி, அதாவது பிரின்சஸ் இருப்பாங்கல்ல, பிரின்சஸ் என்ன சொல்ல, இளவரசர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப மெதராஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஜெனரல் வைஸ்ராய்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு. சில மாகாணங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதராபாத் எடுத்துக்கோங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துக்கோங்க, தொன்று அந்த மன்னர்கள் இருப்பாங்கல்ல, மன்னர்களோட வாரிசுகள் இருப்பாங்கல்ல, அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இப்ப அந்த ஹைதர் அலி அப்படிலாம் பார்த்திருப்பீங்க, அவங்க கண்ட்ரோல் தான் இருக்கும். சில இடங்கள்ல மெதராஸ் மாதிரி மாகாணங்கள்ல டைரக்டா பிரிட்டிஷே அவங்களே ரூல் பண்ணாங்க. ஓகேவா? பிரின்ஸ்லினா அதுதான் மன்னருடைய ஆட்சி, அதை தழுவிலேயே இருந்திருக்கும். ஜமீன்தார் மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்க வந்து எய்தர் ஒரு சில பேர், இப்ப புரட்சி பண்றவங்க வந்து ஹைதர் அலி அவங்கள மாதிரி ஆட்கள், நம்ம ஊர்ல இருந்த மருது சகோதரர்கள், இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாமே. சில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து அப்போஸ் பண்ணாம பிரிட்டிஷோட இணைஞ்சுக்கிட்டாங்க, நாங்க உங்களுக்கு கப்பம் கட்டுறோம் அப்படின்னு. சோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னா அதுதான். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னா மன்னர் அவங்களுடைய பரம்பரைகளால இது பண்ணக்கூடிய விஷயம். ஓகேவா? ஓகே ஃபைன். சோ திரும்ப சொல்லணும் அப்படின்னா ஒண்ணும் இல்லமா, இப்போ நான் மொத்தமா சொல்ல வந்தது இதுதான். இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கின்றன. அதெல்லாம் சொல்லியிருந்தேன் என்ன ஏன் அப்படின்ட்டு. ஓகேவா சுபஸ்ரீ? இதுல முன்னாடி சொன்னதெல்லாம் விட்டுருங்க. அந்த 12 ஸ்டேட்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேணாம். ஓகே, சுதந்திரம் ஆகும்போது 12 ஸ்டேட் இருந்துச்சு, அசாம், பெங்கால், பீகார், அப்படிலாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. மேபி இதுல இருந்து உங்களுக்கு கேள்வி வந்தா இப்போ எத்தனை மாநிலமோ இதுவும் இருக்குன்னு வரலாம். இன்னொன்னு, ஜம்மு அண்ட் காஷ்மீரை என்னைக்கு பிரிச்சாங்க அப்படின்னு வரலாம். 2019 ஆகஸ்ட் 5. டோன்ட் வரி, பேட்ச் ஜாயின் பண்ணும்போது அகைன் இதெல்லாம் நடத்துவேன். நீங்க அப்ப நோட் பண்ணிட்டா போதும். இன்னைக்கு கிளாஸை கவனிச்சு என்னவா இருக்குது இந்த கிளாஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்குதான் அந்த டெமோ. ஓகேவா? சோ ஓகே ஃபைன். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க ஒரு டாபிக் வந்து நேஷனல் சிம்பிள்ஸ். அதுலயும் ஒரு சில குறிப்பிட்டது பார்ப்போம். உலகத்துல இருக்க எல்லா நாடுமே சுயாதீன நாடுகள், அதாவது சுதந்திரம் அடைந்த நாடுகள் வந்து சொவேரியன் நேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த சுயாதீன நாடுகள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்காக பிரிச்சாங்கம்மா. அது உங்களுக்கு தெரியும்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டோரிஸே தெரியும். நீங்க வாங்க கிளாஸ் வாங்க. ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஒவ்வொரு மாநிலம் ஏன் பிரிஞ்சிச்சு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் தான் பிரிச்சிருப்பாங்க.
ஓகேவா, லாங்குவேஜ் பேஸா பிரிச்சிருப்பாங்க. பட் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரிச்சதுக்கு ரீசன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக பிரிச்சாங்க. அங்க வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, அங்க அவங்களுக்கு ஸ்பெஷலா கொடுத்துருப்பாங்க. முதல்ல இந்தியா ஃபார்ம் ஆகும்போது அவங்க சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆர்டிகல் சரத்து 370 எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால கவர்மெண்டால ஒழுங்கா பண்ண முடியல. பிளஸ் பாகிஸ்தானோட பார்டர் இருக்கு, பிரச்சனை அதிகமாகுதுங்கிறதுனால விச் கமாண்டர் யூனியன் டெரிட்டரி, அந்த ஸ்டேட்டை ரெண்டா பிரிச்சு யூனியன் டெரிட்டரியா மாத்தினாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக மாத்திருக்காங்க. பேக் டு தி கிளாஸ். நேஷனல் சிம்பிள்ஸ், தேசிய சின்னங்கள். ஓகேவா, ஆல் த இண்டிபெண்டன்ட் நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தில் இருக்க அனைத்து சுதந்திர நாடுகளும் தனக்கு நிறைய சிம்பிள்ஸ் வச்சிருக்கு. என்னெல்லாம் சிம்பிள்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். எதெல்லாம் சிம்பிள்னு சொல்லலாம்? நேஷனல் சிம்பிள்ஸ் எதெல்லாம் சொல்லலாம்? அடையாளங்கள் அப்படின்னு, சின்னங்கள், அடையாளங்கள் அப்படின்னு. ஓகே, பிளாக், ருபி, சூப்பர். எம்பலம், நைஸ். ஃப்ளவர்ஸ், அனிமல்ஸ், சூப்பர். ஓகே, ஃப்ளவர்னா லோட்டஸ். ஓகே, அனிமல், பேர்ட், ட்ரீ, சூப்பர். ஓகே, ஃபைன், கூல், தெரிஞ்சிருக்கு. ஓகே, மேங்கோ, ஃப்ரூட், ஃபைன் ஃபைன், சூப்பர். ஸோ அதேதான் நீங்க சொன்ன மாதிரி பிளாக், நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம் இருக்குல்ல, நேஷனல் சாங், தேசிய பாடல். ஓகேவா, எல்லாருக்கும் ஜனகணமனக்கும் வந்தே மாத்திரமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியும்ல? ஜனகணமன சாங்குக்கும் ஆந்தமுக்கும் வந்தே மாத்திரம் சாங்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியும்ல? ஓகே, ஸோ ஃபைன். நேஷனல் ஆந்தம், நேஷனல் சாங், நேஷனல் அனிமல், தேசிய விலங்கு, பேர்டு, ஃப்ளவர், ட்ரீ, இதெல்லாமே காமனா தெரியும். ரிவர் இருக்கு நம்மளுடைய இந்தியாவுக்குன்னு ஒரு ரிவர் இருக்கு, மென்ஷன் பண்ணிருக்காங்க. மைக்ரோப்ஸ் இருக்கு. நேஷனல் ஆந்தம், ஜனகணமன, வந்தே மாத்திரம் வந்து நேஷனல் சாங். ஓகேவா, மைக்ரோப்ஸ் அதாவது நுண்ணுயிரி, இந்திய நுண்ணுயிரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிளட்ஜ், ஓகே, பிளட்ஜ் நம்ம சொல்லலாமா? பிங்காலி அவர் எழுதுன அந்த பிளட்ஜ் கூட இருக்கு. ஃபைன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நேஷனல் சிம்பிள். எஸ், லாக்டோபாசிலஸ். ஓகே, அந்த தேவியில ஆல்ரெடி படிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, நேஷனல் பிளாக், தேசிய கொடி. ஓகே, இதுல இருந்து இப்போ ஒரு 3 டாபிக் பார்ப்போம். ஓகேவா, நேஷனல் பிளாக் பார்ப்போம், எம்பளம் பார்ப்போம், அண்ட் தென் வி வில் சி நேஷனல் ஆந்தம். அதை பார்த்துட்டு அதோட பேஸ்ட் ஆன் கொஸ்டின்ஸும் வி வில் சி. ஓகே, நேஷனல் ஸ்போர்ட், ஹாக்கி. ஓகே, ஃபைன், வில் சி தட். ஃபைன். ஸோ நேஷனல் பிளாக், தேசிய கொடி. இப்ப நம்ம தேசிய கொடி இருக்குல்ல, அதை பாக்குறீங்களா? பிக்சர் தெரியுதா? இதுல என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுது? என்னெல்லாம் தெரியுது உங்களுக்கு? ஒரு 3 கலர் தெரியுது, நடுவில் ஒரு சக்கரம் இருக்கு, அந்த சக்கரத்துக்குள்ள ஒரு 4-5 கோடு இருக்கு. ஓகேவா, ஒன்னொன்னு ஒரு கலர்ல இருக்கு. கரெக்டுங்களா? எஸ். யார்கிட்ட ஆன்சர் கேட்கலாம், ஆன்சர் வெயிட் பண்ணுங்க. தெரியுதா? 24 ஸ்போக்ஸ் கரெக்ட் தான். சுந்தரமூர்த்தி எல்லாம் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். எஸ், சக்ரா, சாஃப்ரான், ஒயிட், கிரீன், எஸ் கலர்ஸ். ஓகே, ஃபைன். இப்போ இது நார்மலா ஒரு ஜென்ரல் பப்ளிக்கே தெரியும். நார்மலா ரோட்ல போயிட்டா தம்பி கூப்பிட்டா மேபி தமிழ்ல சொல்லுவாங்க, தம்பி காவி கலரு, வெள்ளை கலரு, பச்சை கலர் இருப்பா, நடுவுல வந்து ப்ளூ கலர்ல வந்து ஒரு சக்கரா இருக்கு அப்படின்னு ஈவன காமன் மேன் குட் சே. கரெக்டா? ஆனால் ஒரு ஆஸ்பிரண்ட், நாளைக்கு வரக்கூடிய ஒரு ஆபீசர், உங்களுக்கு இதுல என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா, என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நாம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஒவ்வொரு கலருக்குமான பெங்காலி வெங்காயம் இல்ல, அது பிங்காலி வெங்காயம். ஓகேவா, இட் இஸ் நாட் பி, பாம்பே கிடையாது, பி, பைரேட். ஓகேவா, பப்பாயாக்கு வர பி, பிங்காலி வெங்காயம். சோ இதோடைய அகலம் மற்றும் நீளம் பாத்தீங்கன்னா 3:2 அப்படின்னா என்ன அப்படின்னா 15 சென்டிமீட்டர் அகலம் நீளம் இந்த இது வந்து 3, இது வந்து 2, இது 2, இது வந்து 3. இது 15 சென்டிமீட்டர் இருந்தா, இந்த லென்த் வந்து 15 சென்டிமீட்டர் இருந்தா இது எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 3:2 கீழே இந்த போர்ஷன், இந்த லென்த் வந்து 15 சென்டிமீட்டர் இருந்தா பிரெத் வந்து எவ்வளவு இருக்கும்? 10. எஸ், சூப்பர். அந்த ரேஷியோல தான் நேஷனல் பிளாக் வந்து ரெடி பண்ணணும். ஓகேவா, சோ இதுல வந்து ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு குணாதிசயத்தை குறிக்குது. சாஃப்ரான் வந்து கரேஜ் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஓகேவா, வீரம் மற்றும் தியாக மனப்பான்மையை குறிக்கிறது. ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல நடுவில் இருக்குல்ல, ஹானஸ்டி, நேர்மை, பீஸ், அமைதி, அண்ட் பியூரிட்டி, ட்ரூத். ஓகேவா, சுத்தம், அந்த மாதிரி விஷயங்களை குறிக்குது. தமிழ்ல இருக்கும், தமிழ் டிஃபரன்ஸ் இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் கிரீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேசத்தின் செழிப்பான தன்மை. ஓகேவா, ஃபெர்டைல் லேண்ட், அதை குறிக்கிறது தான் இந்த 3 கலரும். நடுவுல இருக்கக்கூடிய இந்த நேவி ப்ளூ சக்ரா வந்து நீங்க சொன்ன மாதிரி 24 ஸ்போக்ஸ் நடுவுல இருக்கு. ஓகேவா, இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா சாரநாத் பில்லர், அசோகாவுடைய, இந்த கிரேட் ரூலர் அசோகா இருக்காரு இல்லையா, அசோகா த கிரேட் அப்படின்னு ஹிஸ்டரியில படிப்பீங்க, அவருடைய சாரநாத் பில்லர்ல இருந்துதான்
இந்த சக்கரத்தை எடுத்து வைக்கிறாங்க நடுவுல. இது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசோகர் வந்து லேட்டர் காலத்துல ஹிஸ்டரி தெரிஞ்சவங்களுக்கு, இல்லைன்னா கிளாஸ் ரொம்ப ஹிஸ்டரி நடத்துவாங்க. லேட்டர் அவரோட கடைசி காலங்கள்ல புத்திசம தழுவிட்டார், புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டாரு. அந்த புத்த மதத்துல புத்தருடைய 8 fold பாத் அப்படின்னு சொல்லுவாங்க, தர்மா, 8 fold ஆஃப் தர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. 8 வழி கொள்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் புத்திசம்ல. சோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த சக்கரா வந்து அதை தான் உணர்த்துது. அந்த சக்கரா வந்து தர்ம சக்கரான்னு சொல்லலாம், அசோக சக்கரான்னு சொல்லலாம். ஓகேவா, கிளியரா? நம்மளுடைய தேசிய கொடிய ஜூலை 22, 1947 இதுதான்ப்பா நம்ம தேசிய கொடி. ஓகேவா, இதுதான் நம்ம தேசிய கொடி அப்படின்னு முடிவு பண்றாங்க. என்னைக்கு? ஜூலை 22, 1947. ஓகேவா, இது வரைக்கும் எது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, அதெல்லாம் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் தமிழ்ல இருக்கு அப்படியே. ஓகேவா, காவி வந்து தைரியம் மற்றும் தியாகம், வெள்ளை வந்து நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை உணர்த்துகிறது, பச்சை வந்து செழிப்பு, நமது வளமான நிலத்தின் பசுமை மற்றும் நம்பிக்கையை குறிக்கிறது. ஓகேவா, சோ இந்த இது வந்து அதோடைய அப்பியரன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். சில ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளில 1947 ஜூலை 22 இதை நம்ம தேசிய கொடியா இந்த வடிவத்துல இருக்கணும், இந்த கலர்ல இருக்கணும், இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் அதோட பண்புகள் சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சில ரூல்ஸ் சொல்றாங்க. ஓகேவா, தேசிய கொடினா இப்படிதான் ஏத்தணும், இப்படிதான் இறக்கணும், அதை இப்படிதான் பாத்துக்கணும், அதை ஏத்தும் போது நம்ம ஸ்ட்ரைட்டா நிக்கணுங்கிற மாதிரி சில ரூல்ஸ் சொல்றாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஸ்கூல்ல இருக்கும் போது தேசிய கொடி எடுத்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஸ்கூல் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஈவன் இப்ப நம்ம சினிமா தியேட்டர்ல கூட பாட்டு பாடும்போது அட்டென்ஷன் நிக்க சொல்றாங்களா? சோ நம்ம இருக்கீங்களா? என்னாச்சு சுந்தரமூர்த்தி? ஓகே, ஃபைன். சோ முதல் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இட் should be raised and lowered carefully. அதை உயர்த்தும் போதும் இறக்கும் போதும் ரொம்ப கவனமா ஏத்தி இறக்கணும், அது கீழே விழுந்துறவோ அந்த மாதிரி கூடாது அப்படிங்கிறதுக்காக இட் should be raised and lowered carefully அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து no flag should be placed higher than it. இப்போ பிளாக், நம்ம பிளாக் இப்படி பறந்துட்டு இருக்கு அப்படின்னா வேற எந்த ஒரு கொடியையும் அதை விட உயரமா பறக்க விட கூடாது. வேற எந்த ஒரு கொடியையும் நமது தேசிய கொடியை விட உயரமா பறக்க விட கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய தேசிய கொடியின் வல பக்கத்துல, வலது பக்கம், ஓகேவா, எந்த ஒரு கொடியும் பறக்க விடக்கூடாது. உயரமாவும் பறக்க விடக்கூடாது, வலது பக்கத்திலையும் எந்த ஒரு கொடியையும் பறக்க விடக்கூடாது. ஓகேவா, இந்த ரூல் புரிஞ்சா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆக்சுவலா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து கம்பத்தின் உச்சியில, இப்ப இதுதான் வந்து தேசிய கம்பம்னு வச்சுக்கோங்களேன், உச்சியில பறக்கணும். ஓகேவா, அரை கம்பத்துல பறக்க விட்டா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு தலைவர் தவறிட்டாங்க, எஸ், ரைட் ஹேண்ட் சைடு பறக்க விட கூடாது. அப்படி எந்த ஒரு கொடியையும் ரைட் ஹேண்ட் சைடு பறக்க விட கூடாது. ஓகேவா, அரை கம்பத்துல பறக்க விட்டா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு துக்க சம்பவம் நடந்துருங்கிறதுக்காக அரை கம்பத்துல பறக்க விடுவாங்க. இல்லைன்னா எப்பயுமே வந்து அது வந்து உச்சியில தான் பறக்க விடணும். எஸ், கண்ட்ரோலசன்ஸ், உச்சியில தான் நம்மளோட தேசிய கொடியை பறக்க விடணும். ஓகேவா, அதுக்கப்புறம் சன்செட்டுக்கு முன்னாடி இறக்கிடணும். ஓகேவா, 6:30க்கு முன்னாடி அதை இறக்கிடணும். நிறைய பேர் கேட்கலாம், ஸ்கூல்ல எல்லாம் இறக்கிடுவாங்க, பட் கவர்மெண்ட் பில்டிங்ஸ்ல அது பறக்கலாம். 6:30க்கு அதை இறக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கவர்மெண்ட் பில்டிங்ஸ்ல வந்து அது பறந்துகிட்டே தான் இருக்கும். உடனே நீங்க என்ன 6:30க்கு வந்து இறக்காம இருக்காங்க, தலைமைச் செயலகத்துல 6:30க்கு இறக்காம இருக்காங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. கவர்மெண்ட் பில்டிங்ஸ்ல அது 24/7 ரயில்வே ஸ்டேஷன் கூட பார்த்துருப்பீங்க. ஓகேவா, எஸ், அத வந்து ரைட்ல இறக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை வரசன். நம்மளுடைய தேசிய கொடிக்கு வலது பக்கம் வேற எந்த ஒரு கொடியையும் நீங்க ஏத்தக்கூடாது, கம்பமே இருக்கக்கூடாது. ஓகேவா, இவங்க இந்த கன்செப்ட் வந்து நம்ம நாட்டுக்குள்ள பண்ணும்போது, இப்ப இவன் கட்சி கொடியை ஏத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், தேசிய கொடியோட இடது பக்கம் தான் ஏத்திருப்பாங்க. தேசிய கொடியும் இருக்கு, ஏதாவது கட்சி கொடியும் ஏத்துறாங்கன்னா தேசிய கொடியோட இடது பக்கத்துல தான் அந்த கம்பத்தை கொண்டு ஏத்திருப்பாங்க. ஓகேவா, புரிஞ்சா? சோ சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி அதை இறக்கிடணும். ஃபைன். அப்புறம் நம்ம தேசிய தலைவரின் மரணத்தின் இரங்கல் தெரிவிக்க அல்லது ஒரு நட்பு தேசத்தின் ஹசினா ஒய் அப்படின்னா அதான் ரூல்ஸ் வச்சிருக்காங்க, அதான் மரியாதையா இருக்குன்னு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா, அண்ட் தென் நமது தேசிய தலைவரின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவிக்க அல்லது ஒரு நட்பு தேசத்தின் தலைவர் காலமான போது, இறந்த போது கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடலாம். மற்றபடி எப்பயுமே வந்து அதுதான் தேசிய கொடிக்கு மரியாதையா இருக்கும், உச்சியில தான் பறக்கணும். நம்மளோட தேசம் வந்து நமக்கு ரொம்ப
முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது உச்சியில தான் பறக்கணும். ஓகேவா? ஃபைன். கொடியை ஏற்றும் போதும் இறக்கும் போதும் நாம் கவனத்தில் நிற்க வேண்டும் தான் அட்டென்ஷன் அப்படின்பாங்க. ஸ்கூல்ல பார்த்துருப்பீங்கல்ல அட்டென்ஷன். ஓகே ஃபைன். ஸோ கொடியை ஏற்றும் போதும் இறக்கும் போதும் நம்ம அட்டென்ஷன்ல நிற்கணும். இதான் வந்து ரூல்ஸ் கன்சர்னிங் த ஃபிளாக்ஸ். ஓகேவா? ஃபைன். ஃபிளாகை பத்தி ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இது எல்லாமே உங்க சமச்சீர் கல்வியில இருக்கு. ஓகேவா? ஆமா, இந்த ரூல்ஸ் கடைபிடிக்கலன்னா பனிஷ்மெண்ட் இருக்கு. கண்டுபிடிச்சு யாராவது கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா பனிஷ்மெண்ட் பண்ணலாம் உங்களை தேசிய அவமதிப்பு சட்டம். ஓகேவா? அப்படின்னு சொல்லி உங்க மேல உங்களுக்கு ஃபைன் போடலாம். ஏன் ஜெயில் தண்டனை கூட கொடுக்கலாம். ஃபைன். அதெல்லாம் தான் உங்களுக்கு ஐபிசி சொன்ன பத்தி ஐபிசி சிஆர்பிசி. பட் அதெல்லாம் நம்ம படிக்க முடியும். என்ன தண்டனை அப்பெல்லாம் நீங்க ரொம்ப இன்டெப்தா போய் ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டாம். அது உங்களுக்கு டிஎன்பிசிக்கு தேவையற்ற ஒன்று. நீங்க வந்து சர்வீஸ் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களை அதுக்கு டீச் பண்ணுவாங்க. மெயின்லி ஃபார் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சட்ட ஒழுங்க பாதக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லுவாங்க. 6th ரூல் அதையும் சொல்லணுமா? சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு சன் செட் ஆகும்ல, ஒரு 6:30 செட் ஆகும். சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை நீங்க வந்து இறக்கிறோம். ஸ்கூல்ல எல்லாம் இறக்கிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. கவர்மெண்ட் பில்டிங்ஸ் அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைன். வில் கோ டு நேஷனல் எம்பலம், தேசிய சின்னம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஏங்கிறது உங்க கிளாஸோட எண்ட்ல புரியும். இது என்னது? இது எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? கரன்சி. ஓகே, கரன்சில பார்த்துருப்பீங்க, காயின்ஸ்ல பார்த்துருப்பீங்க. வேற கோர்ட்ல பார்த்துருப்பீங்க. வேற பாஸ்போர்ட். ஓகே, சூப்பர். புக்ஸ், போலீஸ் ட்ரெஸ். எஸ், சிங்கம் சூர்யா கூட சொல்லுவாரு, நீ இருக்கக்கூடிய அந்த 3 சிங்கத்தை தான் பார்த்திருப்ப, பின்னாடி இருக்க 4வது சிங்கத்தை நீ பார்த்திருக்க மாட்டே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அரச முத்திரை, தேசிய சின்னம். ஆமா, அரசு முத்திரையிலையும் இருக்குது. சோ இதுக்கு கீழே ஒரு மேட்டர் எழுதியிருக்காங்க பாத்தீங்களா? இது என்ன லாங்குவேஜ் இருக்கா தெரியுமா? இது என்ன லாங்குவேஜ் இருக்கா தெரியுமா? சும்மா இப்ப பார்த்து கூட சொல்லுங்க, சும்மா கெஸ் பண்ணுங்க. ஹிந்தியா? ஓகே, ஹிந்தி. ஓகே, ஷர்மிளா வந்து அநேகமா எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு நம்ம ஸ்டூடெண்டா இருக்கணும், இல்ல வரிசையா டெமோ மட்டும் மாட்டணும் அப்படி ஒரு ஆளா இருக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து சமஸ்கிருதமா, சான்ஸ்கிரிட். ஓகேவா? சான்ஸ்கிரிட், உருது கிடையாது, ஹிந்தி கிடையாது. இது வந்து சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம், தேவநாகிரி ஸ்கிரிப்ட், அந்த எழுத்து முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓகேவா? அது என்ன எழுதியிருக்காங்கன்னா, அதான் இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க, சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்படின்னா ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ். ஓகேவா? இங்கிலீஷ்ல வந்து ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ். தமிழ்ல வந்து நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம், வாய்மையே வெல்லும் அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ் தான் இருந்துச்சு. எல்லா எம்பலத்திலையுமே வந்துட்டு சத்தியமேவ ஜெயத்தே தான் இருந்துச்சு, சான்ஸ்கிரிட்ல இருந்துச்சு. ஸோ அறிஞர் அண்ணா அவரோட ஆட்சியின் போது 1967 ஜூலை மாதத்துல மெட்ராஸ் இருந்த நேம தமிழ்நாடுன்னு மாத்துறாங்க. அதே டைம்லயே வந்து இங்க எதையும் வந்து வாய்மையே வெல்லும் அப்படின்னு மாத்துறாங்க. ஓகேவா? வாரியர், நீங்க முதல்ல உங்க நேம்ல வாங்க வாரியர். ஓகே, ஃபைன். சோ அபாக்கஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த கீழ் தண்டுவடம் இருக்கு பாருங்க, ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஒரு சின்ன ஒரு பேஸ் இருக்கு பாத்தீங்க, அந்த பேஸ் மேலதான் சிங்கம் நிக்குது, 4 சிங்கத்தை நிக்க வச்சிருக்காங்க. அந்த பேஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு 1967 ஜூலைமா, 66 கிடையாது, 1967 ஜூலை. டேட்டு ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா 18 and 19. ஓகேவா? நடத்தும் போது இன்னும் தெளிவா நடத்தும். 1967 தான், 66 இல்ல. ஜூலை 18, 19. ஓகேவா? அதான் வாய்மையே வெல்லும் மாற்ற டேட் தான் சொல்றேன், அதாவது நேம் மாத்திர டேட் சொல்றேன். அந்த 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 அமர்வின் போதே உட்கார்ந்துதான் இதையும் முடிவு பண்ணி மாத்துறாங்க. ஓகேவா? ரொம்ப உங்களுக்கு வந்து 1967 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூலை வரைக்கும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்பெசிபிக்காலாம் உள்ள போக வேண்டாம். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு டேட்டு தானா? ஓகே, ஃபைன். கரெக்டா அப்ப 54 வருஷத்துக்கு முன்னாடியா? எஸ், 54 வருஷத்துக்கு முன்னாடி இதே டேட்ல சூப்பர் மாலிக். நானே அதை கவனிக்கல. ஃபைன். சோ இந்த அபாக்கஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மிருகம் தெரியுது, இந்த அபாக்கஸ்ல என்னென்ன அனிமல் உங்களுக்கு இப்ப கண்ணுக்கு தெரியுது, இந்த அபாக்கஸ் அப்படின்னு சொல்லிருக்கக்கூடிய அந்த இதுல உங்களுக்கு என்னென்ன மிருகங்கள்லாம் இப்ப கண்ணுக்கு தெரியுது? ஹார்ஸ். ஓகே, வேற கவ். அது கவ் இல்லமா, புல். எஸ், புல்லும் ஹார்ஸும் தெரியுது. இது ஒரு சர்க்கிள் தானே, இது ஒரு சர்க்கிளா இருக்குமா? சோ முன்னாடி இருக்கிறது நமக்கு தெரியுது, பின்னாடி இன்னும் 2 அனிமல் இருக்கு. ஓகேவா? பின்னாடி இன்னும் 2 அனிமல் இருக்கு. ஒரு எலிஃபண்ட்டும் ஒரு சிங்கம் லயனும் இருக்கும், ஒரு எலிஃபண்ட்டும் ஒரு லயனும் இருக்கும். ஓகேவா? சோ இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒரு குணாதிசயம் சொல்றாங்க. இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒரு குணாதிசயம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இதை எப்ப அடாப்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 26, 1950 அடாப்ட் பண்றோம்.
ஜனவரி 26 என்ன டேட்டு? ஜனவரி 26 என்ன டேட்டு? ரிபப்ளிக் டே. எஸ், சூப்பர், ரிபப்ளிக் டே. அந்த தேதியில நம்ம அதை அடாப்ட் பண்றோம். எஸ், அதான் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண டேயும் அந்த டைம்ல உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் பார்க்கும்போது தெளிவா வரும். ஸோ அந்த தேதியில அடாப்ட் பண்றோம். ஓகே, இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி டேக்கன் ஃப்ரம் சாரநாத் பில்லர், அசோகா அப்படிங்கிற சாரநாத் பில்லர் வந்து எடுக்கிறோம். மேல இருக்கக்கூடிய அந்த 3 சிங்கங்கள் இருக்கு பாருங்க, 3 நமக்கு தெரியும், 4வது சிங்கம் நமக்கு தெரியாது. இந்த 3 சிங்கங்களும் பாத்தீங்கன்னா சக்தி, தைரியம், ஓகேவா, பவர், கரேஜ் அண்ட் கான்பிடன்ஸ் அதை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சொல்லி இந்த 3 சிங்கம் எதப்பா குறிக்குது? ஒன்னு பவரையும், ஒன்னு கரேஜையும், ஒன்னு கான்பிடன்ஸையும் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹார்ஸ், நீங்க சொன்ன மாதிரி ஒரு குதிரை நீங்க பாத்தீங்க லெஃப்ட்ல, ரைட் சைட்ல ஒரு புல் பார்த்தோம். ஓகேவா, ஒரு புல் பார்த்தோம். அதோட மீனிங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். சொல்லிட்டேன், இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னா ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ்ங்கிறது இங்கிலீஷ்ல, தமிழ்ல வந்து வாய்மையே வெல்லும். ஓகேவா, இப்ப ஹார்ஸ் எதை குறிக்கிறது? ஸ்பீடு, வேகத்தை குறிக்கிறது. அங்க இருக்கக்கூடிய எதுல இருக்கக்கூடியதுமா? எதுல இருக்கக்கூடிய ஹார்ஸ்? அபாக்கஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹார்ஸ் வந்து வேகத்தை குறிக்குது. சக்ரா, நடுவில் இருக்கக்கூடிய சக்ரா வந்து நான் சொன்ன மாதிரி தர்மான் ரைட்டியஸ்னஸ், புத்தருடைய 8 வழி கொள்கை, தர்மத்திற்கான 8 வழி கொள்கை, அதை பேஸ் பண்ணி இதுதான் சக்ரா குறிக்குது. புல், ஓகேவா, காளை, அங்க ஒரு காளை மாடு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு, அப்புறம் உறுதி, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க, கடின உழைப்பு குறிக்குது. இது எல்லாமே உங்க சமச்சீர்ல இருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் லயன், சிங்கம் வந்து மெஜஸ்டி, கம்பீரத்தை குறிக்குது. இது எந்த சிங்கம்? இது வந்து அபாகஸ்ல இருக்க சிங்கம். மேல இருக்கக்கூடிய 3 சிங்கமும் என்னன்னது? பவர், கரேஜ் அண்ட் கான்பிடன்ஸ். ஓகேவா. எலிஃபண்ட், யானை வந்து எனர்ஜியை குறிக்குது, ஆற்றலை குறிக்கிறது. ஓகேவா சார், இது தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா ஆமா தெரிஞ்சுக்கணும், கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அபாகஸில் இந்திய சிம்பல் இருக்கக்கூடிய யானை வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுக்கு எனர்ஜி தெரிஞ்சாதான் ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியும். ஓகேவா, கிளியராமா? சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம், ஜனகணமன. ஓகேவா, இதை பாடியவர் எழுதியவர் வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா, ஒரிஜினலா வந்து பெங்காலி மொழியில எழுதியிருப்பாரு. ஆமா, ரவீந்திரநாத் தாகூர். அதை ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லுவாங்க பெங்காலில. ஓகேவா, 5 ஸ்டான்ஸா, முதல் 5 சரணங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, எழுதின பாடல்ல முதல் 5 சரணத்தை இப்ப நம்ம தேசிய கீதமா பாடிட்டு இருக்கோம். ஓகேவா, இதை எப்ப அக்செப்ட் பண்றாங்க? நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதாவது அரசியலமைப்பு உருவாக்கும் போது இதுதான், இந்த 5 ஸ்டான்ஸா தான் நம்மளுடைய தேசிய கீதமா இருக்கணும்னு எப்ப அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்திலாம் கிடையாது, பெங்காலி. ஓகேவா, மொழிபெயர்த்து அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்றாங்க. பெங்கால்ல தான் எழுதுறாரு. 24 ஜனவரி 1950. ஓகேவா, எஸ், ஹிந்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, டிரான்ஸ்லேட்டட் இன்டு ஹிந்தி. ஓகேவா, சோ 24 ஜனவரி 1950. இந்த சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது வந்து முண்டக உபனிஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உபனிஷத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. சான்ஸ்கிரிட் லிட்டரேச்சர் மாதிரி இருக்கும். உபநிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் வேதாஸ் மாதிரி. அதுல முண்டக உபனிஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக், ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து இந்த சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற வார்த்தையை எடுத்திருப்பாங்க. ஓகே, இதை நீங்க போன யூசப்னா அந்த பழைய யூசப் தான் நினைக்கிறேன். நேமா இன்னும் நீங்க டெமோ அட்டன் பண்ணிருக்கீங்களா? ஓகே, ஃபைன். சோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்டட் வந்து 24 ஜனவரி 1950. ஓகேவா, ஓகே. சோ இதை முதல்ல எப்ப பாடுறாங்க? எப்ப பாடுறாங்கன்னா, ஓகே, 1911 27 டிசம்பர் கொல்கத்தா காங்கிரஸ் மீட்ல. ஓகேவா, கொல்கத்தாவில் நடக்கக்கூடிய ஐஎன்சி காங்கிரஸோட மீட்டிங்ல 1911 பாடுறாங்க. முத முறை அங்கதான் பாடப்படுது. ரவீந்திரநாத் தாகூர் பெங்காலில எழுதின நம்மளுடைய தேசிய கீதம் 1911 பாட போகும்போது தேசிய கீதம் கிடையாது. ஓகேவா, அது ஒரு பாட்டு. அதை முத எங்க பாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா 1911 டிசம்பர் 27 பாடுறாங்க. நம்மளோட தேசிய கீதம் அப்ராக்சிமேட்டா வந்து 52 வினாடிகள்ல பாடி முடிச்சிடலாம். நம்மளுடைய தேசிய கீதத்தை வந்து அப்ராக்சிமேட்டா 52 வினாடிகள்ல பாடி முடிச்சிடலாம். இந்த ரெக்கார்டட் சாங்ஸ் தான் இருக்கும் பாருங்க, போட்டு டைம் போட்டு பாருங்க, 52 செகண்ட் கரெக்டா இருக்கும். ஷார்டஸ்ட் வெர்ஷன் இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து கடைசி லைன் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டா பாடி முடிப்பாங்க. அது எவ்வளவு செகண்ட் இருக்கா தெரியுமா? சொல்லுங்க யூசுப் சார், இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இன் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். எஸ், ஆமா. ஷர்மிளா, யூசுப், இதுக்கெல்லாம் நான் கூகுள் தேடிட்டு இருக்கீங்களா? நோ இஷ்யூஸ். 20 செகண்ட்மா, 20 செகண்ட் ஷார்டஸ்ட் வெர்ஷன் வந்து 20 செகண்ட் வரைக்கும் பாடுவாங்க. ஓகேவா,
ஓகே. சோ இது வந்து நமக்கு நம்மளோட தேசிய கீதம் எதை உணர்த்துது, அதுக்கு ஒரு பொருள் இருக்கும்ல, அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும்ல. சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ், ஒற்றுமை, யூனிட்டி, ஒருமைப்பாடு, இன்டெகிரிட்டி அண்ட் பேட்ரியாட்டிசம், தேசபக்தி. எஸ், கரெக்ட் ஜனனி, 20 செகண்ட்ஸ். சோ இததான் வந்து அது உணர்த்துது. நம்மளோட தேசிய பாடல் அதை தான் உணர்த்துது. அதோட மீனிங் வந்து இந்த மாதிரி விஷயங்கள், இந்த அட்ரிபியூட்ஸ் தான் உணர்த்துது. ஓகேவா? சோ இப்போ இது இந்த 3 தான். இப்போ இந்த 3 நடத்தீங்க. இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா, சார் இதெல்லாம் அவ்வளவு முக்கியமா, இதெல்லாம் நான் ஸ்கூல்ல படிச்சது, இதை இல்லாம டிஎன்பிசியில கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் நினைச்சிருக்கலாம். ஓகேவா? பட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். 2019 நடந்த குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின். ஓகேவா? 10 மார்க்குக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கான். என்ன கேள்வி கேட்டிருக்கான்? எக்ஸ்பிளைன் அபவுட் அவர் நேஷனல் எம்பலம். நீங்க 2வது டாபிக் பாத்தீங்களா? 3 சிங்கம் மேல ஒரு குதிரை, ஒரு காளை, பின்னாடி ஒரு சிங்கம், ஒரு லயன் இருந்துச்சு பாத்தீங்களா? அது அந்த அபாக்கஸ், சத்தியமேவ ஜெயத்தே, முண்டக உபனிஷத், இதையெல்லாம் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கான 10 மார்க் கேள்வி. ஓப்பன் கொஸ்டின். நமது தேசிய லட்சினை பற்றி விளக்குக, மேலும் இந்திய தேசிய இயற்கை சின்னங்களை வரிசைப்படுத்துக. இயற்கை சின்னங்கள் நடத்தல. இயற்கை சின்னங்கள் அதான் ஃப்ரூட், மாம்பழம், மரம், ஆலமரம், அதாவது பேனியன் ட்ரீ, அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க நடத்தல. அது நான் கிளாஸ்ல நடத்துவேன். ஒரு சின்ன டெமோ தானே இது, அந்த டெமோ காமிக்கிறேன். சோ எதையுமே நீங்க ரொம்ப அசால்ட்டாலாம் எடுத்துக்க முடியாது. இப்போ 150 வார்த்தை எழுத சொல்றான். 150 வார்த்தை எழுத சொல்றான். விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1.5 பக்கம், ஒரு பக்கம், பின்னாடி ஒரு 1/2 பக்கம், இல்ல ஒரு 2 பக்கமாவது வந்துடும். கரெக்டா? இப்ப நான் சொன்ன மேட்டர் எல்லாமே தெரிஞ்சாதான் உங்களால அந்த 150 பக்கத்தை ஃபில் பண்ண முடியும். இல்லைன்னா நார்மலா நான் ஸ்கூல்லேயே படிச்சுட்டேங்க, எனக்கு அதெல்லாம் தெரியுங்க அப்படின்னு போனீங்க அப்படின்னா எழுத முடியுமா? சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ண முடியாது. இதுதான் டிஃபரன்ஸ். சாதாரண ஒரு காமன் மேன், உங்க கூட ஸ்கூல் படிச்ச ஒரு பையனுக்கும், அவன் வேற எங்கேயாவது இப்ப வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம், பையனோ பொண்ணும், ஆஸ்பிரண்ட் ஆக போறேன், நான் நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா ஆக போறேன் அப்படின்னா உங்களுக்குமான வித்தியாசம் இங்கதான் வித்தியாசப்படுது. ஓகேவா? நினைக்கிறது எல்லாத்தையும் பேப்பர்ல கொண்டு வரணும். 150 வேர்ட்ஸ் எழுது அப்படின்னா சும்மா ஒண்ணும் இல்லை. உங்க அப்பாவுக்கும் தெரியலாம், உங்க தம்பிக்கும் தெரியலாம், வீட்டை சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதான் டாபிக். ஒரு 150 வார்த்தை எழுது அப்படின்னா எழுத முடியாது உங்களால. சோ விஷயம் இதுதான். இப்படிதான் ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஃபைன். இது வந்து ஒரு 10 மார்க். இதே மாதிரி உங்களுக்கு 1 மார்க் ப்ரிலிம்ஸ்லயும் வந்திருக்கு. ப்ரிலிம்ஸ்ல வராமல ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் காமிக்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சோ எதையுமே ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஐ வில் கிவ் யூ எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க, இந்துவோ யாரோ கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ட்ரிக்ஸ் நான் சொல்லலாம், ட்ரிக்ஸும் சொல்லி தருவேன், கவலைப்படாதீங்க. பட் நேற்று சொன்ன மாதிரிதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக் மட்டுமே எதிர்பார்த்து வராதிங்க. 10 சப்ஜெக்ட் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு 50 ட்ரிக் சொல்லி கொடுத்தாலும் 10 சப்ஜெக்ட்டுக்கு 500 ட்ரிக். அந்த 500 ட்ரிக்கை நீங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்க முடியாது. கான்செப்சுவலா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கதையா சொல்லி அதுல எங்கெங்கெல்லாம் மறக்குமோ, ஓகேவா? அதான் வரேன் சிவசக்தி, வெயிட் பண்ணுங்க. அது எங்கெல்லாம் மறக்குமோ அது எல்லாமே சில இடங்கள்ல உங்களுக்கு நாங்க இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இயர் வந்துச்சுல, எந்த வருடம் முதலில் தேசிய கீதம் பாடப்பட்டது? எந்த வருடம் சொல்லுங்க. இப்பதான் நடத்தினேன். சிவசக்தி சொல்லுங்க. இந்த ஸ்லைடு எல்லாமே உங்களுக்கு வச்சிருவாங்கம்மா. சிவசக்தி ஆன்சர் பண்ணவே இல்லையே. சௌமியா என்ன கேக்குறாங்க, என்னோட கிளாஸ்ல சில இடங்கள்ல நான் வந்து டைம் கொடுப்பேன், சில இடங்கள் ஸ்லைட் அப்படியே வந்துடும். ஆஃப்டர் த கிளாஸ் வந்து நீங்க என்னோட ஸ்லைட்ஸ் பார்த்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். நோட்ஸ் எடுக்கிறது எப்படின்னு நான் சொல்லி தருவேன், கவலைப்படாதீங்க. நோட்ஸ் எடுக்கிறது எப்படின்னு நான் சொல்லி தருவேன். அந்த முறையில் நீங்க எடுத்தீங்கனாலே போதும். ஓகே. சிவசக்தி கேட்டு ஓடிட்டீங்களா? இருக்கீங்களா? போட்டிருக்கீங்களா? 1911 போட்டீங்களா? ஓகே. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ட்வின் டவர் என்னைக்கு இடிஞ்சிச்சு? ட்வின் டவர் என்னைக்குமா இடிஞ்சிச்சு? அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த ட்வின் டவர் இடிஞ்சுல ஒசாமா பின் லேடன் ஞாபகம் இருக்கா? என்னைக்கு இடிஞ்சுன்னு இருக்கா தெரியுமா? செப்டம்பர் 11. செப்டம்பர்னா என்ன மாதம் அது? 2000. கரண்ட் ஆஃபீஸ்ல ஸ்ட்ராங் பண்ணணும் தாரிக். எந்த வருடம் இடிக்கப்பட்டது? சரி, அதை விடுங்க. சூர்யா ஜோதியா கல்யாணம் என்னைக்கு ஆச்சு? யாருக்கா தெரியுமா? இப்படி வருவோம். சூர்யா ஜோதியா கல்யாணம் என்னைக்கு ஆச்சு? செப்டம்பர்
ஆமா 2011. ஓகேவா? செப்டம்பர் 11 செப்டம்பர் 2011 செப்டம்பர் 11. ட்வின் டவர் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 11 தான். 9/11 அப்படின்பாங்க. ஸோ 9/11 செப்டம்பர் 11. ஸோ 1911 தான் உங்களுடைய தேசிய கீதம் முதல் பாடப்பட்டது. ஓகேவா? இந்த மாதிரி தானே கேட்குறீங்க, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு 2-3 ட்ரிக்ஸ் நான் இன்னமும் சொல்றேனே. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது உங்களுக்கு. ஓகே, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி இருக்கும். நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி இருக்கும். அது என்ன ஆர்டிகல் இருக்கா தெரியுமா? சும்மா ரஃபா கேட்கறேன். தெரியுமா தெரியும் சொல்லுங்க, தெரியலனா தெரியாதுன்னு சொல்லுங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி, இதோட ஆர்டிகல்ஸ் என்னன்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஓகே, தெரியாது. ஓகே, ஃபைன். எந்த ரீஜியன்ல வரும்னாலும் தெரியுமா? 200கள்ல வருமா, 300கள்ல வருமா, அந்த மாதிரி யாருக்கா தெரியுமா? ஓகே, ஃபைன், தெரியல. ஓகே, இப்ப 200கள்ல கிடையாது யூசப், 300கள்ல வரும். ஆனா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏபிசிடி இருக்குல்ல, ஏபிசிடி அல்பபெட்ஸ் இருக்குல்ல, அதுல இப்ப இந்த எஸ்சி அண்ட் எஸ்டில எது காமனா இருக்கு? எஸ்சி அண்ட் எஸ்டில எது காமனா இருக்கு? எஸ் காமனா இருக்கா? கரெக்டா? ஓகே, அல்பபெட்ஸ்ல எஸ் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? ஆப்டிடியூட் படிக்கும்போது பார்த்திருப்பீங்க, அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்பபெட்ஸ்ல எஸ் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? மொத்தம் 24 அல்பபெட்ஸ் அவங்களுக்கு 19வது இடத்துல இருக்கு. சோ 2 எஸ் இருக்கா? 19 + 19 எவ்வளவு? 19 கூட்டல் 19 எவ்வளவு? 38. நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி/எஸ்டி வந்து 338 அண்ட் 338A. ஓகேவா? இனிமே மறக்குமா? இனிமே எப்ப கேட்டாலும் மறக்குமா? 19 கூட்டு 19 38. சோ நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி வந்து 338. எப்பயும் மறக்காதா? இந்த மாதிரி அங்கங்க எங்கெங்க தேவையோ அந்த ட்ரிக்லாம் நான் சொல்லி தருவேன். பட் மொத்தமா ட்ரிக்கா மட்டும் கேட்காதீங்க, எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணா ஃபைன். சோ இப்போ நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் போயிருவோமா? கொஸ்டின் ஆன்சர் செஷன் போயிருவோம். அதுக்கப்புறம் நான் இருக்கேன், அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்றேன். கொஸ்டின் ஆன்சர் செஷன் போறேன். ஸ்டார்டிங் மாதிரியே தான், போல் வரும், கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோங்க, போல் வரும், போல் ஆன்சர் பண்ணுங்க. ஃபைன். ஓகே, கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கொஸ்டின் ரீட் பண்றதுக்கு ஐ கிவ் யூ டைம். 1 minute டைம் தரேன். டைம் கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு நான் போல் லான்ச் பண்ணும்போது ஆன்சர் பண்ணுங்க. பப்ளிக் சாட்ல ஆன்சர் பண்ணாதீங்க. பப்ளிக் சாட்ல ஆன்சர் பண்ணாதீங்க. கடைசி ஆன்சர் பண்ணிக்கலாம். பப்ளிக் சாட்ல வந்து கடைசி ஆன்சர் பண்ணிக்கலாம். தெரியாதவங்க டோன்ட் வரி. பப்ளிக் சாட்ல தான் ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ உங்களோட மொபைல்ல இருக்கு அப்படின்னா வெயிட். பீப்புள் ஆர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கமான், ஒரு 10 பேர் தான் இருக்கீங்க, ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஓகேமா. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் ஷேர் பண்றேன். ஒரு கொஸ்டின்லாம் 30 செகண்ட் தான் மேக்ஸிமம். 30 ஒரு 50 செகண்ட் தான். அதுக்குள்ள நம்ம ரீடும் பண்ணி ஆன்சரும் பண்ணிடணும். பரவாயில்ல, அந்த அளவுக்கு நான் ட்ரெயின் பண்ணிடுவோம். ஒருத்தர் கேட்டிருந்தாரு வாரம் டெஸ்ட் இருக்குமா அப்படின்னு. அதை நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து 3 weeks ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும். உங்க பேட்சுக்கு வந்து 3 weeks ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும். வாரத்தில் 4 நாள் கிளாஸ். ஸோ ஒரு 15-12 கிளாஸ்க்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அப்புறம் டெய்லி இந்த மாதிரி டெஸ்ட் அப்பப்போ ஸ்டாஃப்ஸ் அவங்க வைப்பாங்க. அன்னைக்கு உள்ளது அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டாஃப்ஸ். ஓகேவா? ஃபைன். ஸோ ஃபைன். ஆன்சர் வந்து சீமா. ஏன் பாத்தீங்கன்னா இப்போ பி வந்து ஒரு 14 பேர் சூஸ் பண்ணிருக்கீங்க. வி மஸ்ட் ரோவர் இட் பிஃபோர் சன்செட். அது என்ன உங்களுக்கு டவுட்? என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் அவுட் த ராங் ரூல்ஸ். இங்க நிறைய பேர் தப்பு பண்ணிருப்பீங்க. எவ்வளவு பேர் இது தப்பு பண்ணீங்க? இந்த ராங்குங்கிற வார்த்தையை பார்க்காம எவ்வளவு பேர் தப்பு பண்ணீங்க? காதர் மைதி நெக்ஸ்ட் வரும், வெயிட் பண்ணுங்க. இந்த ராங் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்காம எவ்வளவு பேர் தப்பா சூஸ் பண்ணீங்க? ஏன்னா 14 பேர் பி சூஸ் பண்ணிருக்கீங்க. இதுல என்ன தப்பு? சரிதானே? பிஃபோர் சன்செட் தானே? சோ அவசரமா ஆன்சர் பண்றது சுந்தரமூர்த்தி, பூஜா, யூசுப். வெயிட் பண்ணி நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா இல்லையா? நான் கடைசியா சொல்றேன். கிளாஸ் டீடைல்ஸ் எல்லாமே கடைசியா சொல்றேன். கிளாஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க. சோ ராங் அப்படிங்கிற வார்த்தையை அட்டன் பண்ணா ஒரு மார்க் போச்சா? OMR ஷீட்ல மார்க் பண்ணீங்கன்னா திரும்ப அழிக்கலாம் முடியாது.
ஸோ கவனமா வாசிக்கணும், அவசரப்பட தேவையில்லை. 30 செகண்ட் 40 செகண்ட் கவனமா வாசிச்சு என்ன கேட்டிருக்கான், கரெக்ட் கேட்டிருக்கானா தப்பா கேட்டிருக்கானா அப்படிங்கிறத பார்த்துதான் ஆன்சர் பண்ணணும். ஒன் ஆஃப் த முக்கியமான குவாலிட்டி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு, போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடிய தேர்வர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கவனம். ஓகேவா? கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுட்டாலே நீங்க பாதி கிளியர் பண்ண மாதிரி. அவசரப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு மார்க்கும் இங்க கணக்கு, நமக்கு பிரச்சனை. ஸோ ஆன்சர் வந்து சீமா. ஏன்னா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் கிடையாது ரைட்டு, லெஃப்ட் கிடையாது ரைட்டு, வலது பக்கம் எதையும் நீங்க ஏத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? இது கரெக்ட், லோவர்ட் கேர்ஃபுல்லி, ஸோ கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஓகேவா? கடைசி வி மஸ்ட் ஸ்டாண்ட் இன் அட்டென்ஷன் ஏத்தும் போது மற்ற சில இதுவும் கரெக்ட். நம்ம கேட்டிருக்கிறது வாட் இஸ் த ராங் ரூல்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இது ஒன்றும் புது கொஸ்டின் இல்லை. டிஎன்பிசியில குரூப் 4ல கேட்ட கேள்விதான். எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு யோசிக்காதீங்க, குரூப் 4ல கேட்ட கேள்விதான். ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. வேம்பரசி, நான் இப்போ லான்ச் பண்ணோடனே உங்களுக்கு ஏபிசிடின்னு வரும் உங்களுடைய போன்ல. போனை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. இப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்படி கூட திருப்பி வச்சு பார்த்துக்கோங்க, அதுல வரும் உங்களுக்கு. ஓகேவா? Our national song anthem was composed by Rabindranath Tagore. It was first sung in the year. ஆமா, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ரிசல்ட் ஷேர் பண்ணலாமா? ஸோ யாரெல்லாம் தப்பா ஆன்சர் பண்ணிருக்கீங்க என்னால பார்க்க முடியும். நான் சொல்ல விரும்பல, பட் இருந்தாலும் ஐ வில் கிவ் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. இதுக்கு தான் சொல்லியிருந்தேன், இப்பதான் கேட்டேன். ட்வின் டவர் என்னைக்கு இருந்துச்சான்? செப்டம்பர் 11, 9/11. சூர்யா ஜோதியா கல்யாணம் ஆனது செப்டம்பர் 11, 9/11. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல 1911 தான், சாரி 1911 தான் உங்களுக்கு பாடுறாங்க. எந்த செஷன்ல பாடினாங்க? எந்த செஷன்ல பாடினாங்க? எந்த செஷன்ல பாடினாங்க சொல்லுங்க பாப்போம். ஐஎன்சி தான். எஸ். எந்த ஊர்ல நடந்தது? எந்த ஊர்ல நடந்தது? கல்கட்டா செஷன்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இதுதான் டைரக்ட் கொஸ்டின். இதெல்லாம் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாச்சு, 1911. ஓகேவா? டிசம்பர் 27. சூப்பர். ஸோ அடுத்து இது கொஞ்சம் என்னோட இமேஜ் இது பண்ணிட்டு இந்த பிபிடி மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. தெரியுது எல்லாருக்கும்? சரி, முதல்ல கொஸ்டினை படிங்க. உங்க மொபைல் இப்படி வச்சுக்கோங்க, இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. நானே வாசிக்கிறேன். ஓகேவா? சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த கோட்ஸ் கிவன் பிலோ. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட், the Ashoka Chakra found in our national flag consists of 24 spokes. They are in blue colors. நமது தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரங்களை உடையது. அவை நீல நிறம் கொண்டவை. ரீசன், the 24 spokes denotes the eightfold path of Lord Buddha. காரணம், 24 ஆரங்களும் புத்தரின் 8 வழி கொள்கையை குறிக்கிறது. ஆப்ஷன் என்ன? ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆப்ஷன் பி, ஏ சரி ஆர் தவறு. ஆப்ஷன் சி, ஏ பகுதி மட்டும் சரி ஆர் தவறு. ஆப்ஷன் டி, ஏயின் பகுதியும், அதாவது ஏல பாதியும் ஆரும் சரி. ஓகேவா? இப்ப ஆன்சர் பண்ணுங்க. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். குரூப் 2ல கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, ரெகுலர் அட்டன் பண்ணிட்டீங்க. அந்த அட்டன் பண்ணாதவங்க அட்டன் பண்ணாமே தான் இருக்கீங்க. சரி, உங்களை நான் பொறுத்த விரும்பல. வில் கோ டு ஸோ 86 பேர் ஏ சொல்லியிருக்கீங்க. கரெக்ட், ஏ தான் சரியான விடை. ஏன்னா அசோக சக்ரா ஃபவுண்ட் இன் த நேஷனல் பிளாக். நம்ம தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் 24 ஸ்போக்ஸ் தான் இருக்கு. அது எந்த ஒரு டவுட்டும் இல்ல. தே ஆர் இன் ப்ளூ கலர்ஸ், அதுலயும் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சோ இந்த அசர்ஷன் கரெக்ட். 24 ஆரங்களும் புத்தரின் 8 வழி கொள்கையை குறிக்கிறது. அதான் மறுபடி சொன்னேன், புத்தருடைய தர்ம சக்கராவை பொறுத்து தான் இது குறிக்குது. ஓகே, ஃபைன். ஜெயலட்சுமி கேக்குறாங்க நேவி ப்ளூ தானே அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ப்ளூன்னு இல்லாம இது வந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின்மா, அவங்க இதான் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின் தான், நானும் அந்த கொஸ்டின் எடுக்கல. ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின் நேவி ப்ளூ மென்ஷன் பண்ணல, ஆனா ப்ளூ தானே அது. நேவி ப்ளூ, ப்ளூல ஒரு ப்ளூ தானே அது. இப்ப ஏதாவது கிரீனு ரெட்டு ஆரஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு. ப்ளூங்கிறது ப்ளூனால நேவி ப்ளூ ப்ளூ தானே, அப்படி அந்த இதுல தான் அவங்க எடுக்கிறாங்க. ஓகேவா?
கரெக்ட் ஆன்சர் வந்து ஏமா, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். That's why you gave option D. A is partly correct and R is also correct. இல்ல பார்ட்லி கரெக்டா சொல்றேன், அகைன் நான் சொல்றேன் நீல நிறம் உடையது. ஓகே, இப்ப தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி பாருங்க. நேவி ப்ளூவே நீலம் தான் சொல்லுவான், கடற்படை நீளம் அப்படிலாம் மென்ஷன் பண்ண மாட்டான். ஓகேவா? ஓகே, பரவாயில்ல. ஓகேனா சொல்றேன், இது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, இதான் ஆன்சர். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். ஓகேவா? அந்த 8 வழி கொள்கை வந்து உங்களுக்கு புத்திசம் வந்து உங்களுக்கு ஹிஸ்டரியில் நடந்தாங்கன்னா ஹிஸ்டரியில சொல்லுவாங்க. பாலிட்டி கிளாஸ் வந்து பாலிட்டி தான் பார்ப்போம். என்ன சிவசக்தி கரெக்டா? அது இருக்கு. த ரைட்டியஸ் வே, த ரைட்டியஸ் ஸ்பீக், அதாவது உண்மையை பேசு, அந்த மாதிரி ஒரு 8 இது இருக்கு. உண்மையை பேசு, அதை மற்ற விலங்க வந்து துன்புறுத்தாத, த ரைட்டியஸ் தாட், அந்த மாதிரி இருக்கும். உங்களை ஹிஸ்டரியில நடத்துவாங்க. ஓகேவா? என்ன சிவசக்தி புரியுதா? ஓகே. சோ அடுத்த கேள்வி. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அடாப்டட் தி நேஷனல் ஆந்தம் ஆன். அரசியலமைப்பு நிர்ணய சபை நமது தேசிய கீதத்தை எப்பொழுது ஏற்றுக்கொண்டது? எப்பொழுது ஏற்றுக்கொண்டது? அரசியலமைப்பு நிர்ணய சபை நமது தேசிய கீதத்தை எப்பொழுது ஏற்றுக்கொண்டது? ஓகேமா, ரெகுலர் ஆன்சர் பண்றவங்க பண்ணிட்டீங்க, பண்ணாதவங்க பண்ணாமே தான் இருக்கீங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ எவ்வளவு பேர் என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்துருவோமா? இந்த டேட்ல உங்களுக்கு என்ன டவுட்? 1950 26 24 ஜனவரி 1950. ஓகேவா? 24 ஜனவரி 1950 பார்த்துருவோம். என்ன போட்டிருக்கு? என்னமா போட்டிருக்கு? 24 ஜனவரி 1950 டேட்ல உங்களுக்கு என்ன டவுட்? என்ன ஆயிருக்கும் நான் சொல்லவா? 26 ஜனவரியில ஒண்ணு பார்த்திருப்போம், ரிபப்ளிக் டே. என்ன பார்த்தோம்? 26 ஜனவரியில என்ன பார்த்தோம் நம்ம? ஒரே நிமிஷம். 26 ஜனவரி டேட் பார்த்தோமா? எந்த டேட்ல பார்த்தோம் நம்ம? நேஷனல் எம்பளம்க்கு பார்த்திருப்போம். கரெக்டா? அதுதான் 26 ஜனவரி 1950. இதை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. நான் கேட்டது என்ன கேட்டிருக்கேன் கேள்வியில? அரசியலமைப்பு நிர்ணய சபை நமது தேசிய கீதத்தை. சோ அதுக்காக அந்த கொஸ்டின் அப்படி வச்சேன். ஆன்சர் வந்து சி. ஆக்சுவலி மெஜாரிட்டி எப்பயுமே ஒரு மெஜாரிட்டி கரெக்டா ஆன்சர் பண்றீங்க, பட் ரொம்ப கவனமா இருக்கணும். எஸ், ரொம்ப கவனமா இருக்கணும். ஃபைன். ஸோ கடைசியா ஒரு கொஸ்டின், அதை ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப கவனமா பொறுமையா பண்ணி, எப்படி ஒரு 40 செகண்ட் டைம் தரல கொடுங்க. ரீட் பண்ணிட்டு ப்ராப்பரா செலக்ட் பண்ணுங்க. நோ இஷ்யூஸ். இது நான் கிளாஸ் ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயம் தான். India has how many states and union territories? A 27 states and union territories. B 28 states and 8 union territories. C 29 states and 7 union territories. D 28 states and 9 union territories. Come on, regular answer பண்றவங்க இன்னொரு 7 பேர் ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன பண்ணுங்க? ஓகே. சோ பப்ளிஷ் பண்ணு. ஆன்சர் வந்து பி. 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் நமது இந்தியாவில் இருக்கிறது. அதான் ஃபுல்லா சொல்லியிருந்தேன். கடைசியா பிரிக்கப்பட்ட இது என்னது? கடைசியா தேங்க்யூ சண்மதி. கடைசியா பிரிக்கப்பட்ட மாநிலம் 2 யூனிட்டா பிரிச்சு. ஓகே, கடைசியா இணைக்கப்பட்ட யூனிட் டெரிட்டரி. கடைசியா இணைக்கப்பட்ட 2 இருந்தது, 1 இணைச்ச யூனிட் டெரிட்டரி இது. எஸ், தாதானகர் டாமன் அண்ட் ஐயூ. ஓகேமா, ஃபைன். ஸோ இப்படிதான் நான் தான் பாலிட்டி கிளாஸ் எடுப்பேன். இந்த மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு இன்டராக்டிவ் பிடிச்சிருக்கு அப்படி அப்படின்னா நீங்க போய் நம்மளுடைய கோர்ஸ்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் கோடு இருக்கு, நேற்று சார் சொல்லிப்பார், நான் அகைன் சொல்றேன். கிராக் 300 அப்படிங்கிற இது வந்து உங்களுடைய கிளாஸ் ஃபீஸ். ஓகேவா? 6000 ரூபாய்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரிஜினல் ஃபீஸ் வந்து 6000, நீங்க வந்து 5700 ரூபாய் பே பண்ணா போதும். இந்த கிராக் 300 கோர்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஓகேவா? இல்ல கிராக் 1000 சூஸ் பண்றீங்க அப்படின்னா கிளாஸ் பிளஸ் புக்ஸ். ஓகேவா? ஓகே, தேங்க்யூமா. கிளாஸ் பிளஸ் புக்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா
ஆக்சுவல் ரேட் வந்து 11,750. ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 11,750 இருக்கும். ரெண்டையும் சேர்த்து அது உங்களுக்கு 1000 ரூபாய் ஆஃபரோட ஓகேவா. இட் வில் பி 10,750. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் நிறைய சார் சொல்லியிருப்பாரு. ஏன்னா நம்ம ஆன்லைன் நடத்தும் போது முதலில் வரக்கூடிய நபர்களுக்கு தான் நம்மளால அட்மிஷன் கொடுப்போம். ஏன்னா மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராமும் நானும் தைரியமா சொல்லுவேன், ஆன்லைன்ல கொண்டு வந்தது நம்ம அகாடமி தான். இது எல்லாத்தையுமே ஃபுல் பே இல்ல நமக்கு யூடியூப்லயும் சில கிளாஸஸ் இருக்கு, ஆல்ரெடி இருக்கு, நீங்க அங்கேயும் பார்க்கலாம். ஓகேவா. தேங்க்யூ. என் டீச்சிங் எப்படி இருந்துச்சு? என்னோட டீச்சிங் எப்படிமா இருந்துச்சு? தேங்க்ஸ். ஸோ இதாமா விஷயம். கிளாஸ் வந்து 28ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஆக்சுவல் கிளாஸஸ் உங்களுக்கு நாளை கழிச்சு 2 டெமோ இருக்கு, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு வந்து கல்ச்சர் ஹெரிட்டேஜ் பேஸ்ட் ஆன் இந்தியன் கல்ச்சர் பேஸ்ட் ஆன் கிளாஸ் இருக்கும். மிஸ்டர் அபினேஷ் ஹேண்டில் பண்ணுவாரு. அதுக்கடுத்து யூ வில் ஹேவ் ஜியோகிராஃபி ஐ திங்க். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ லிங்க்ஸ்லாம் அதில் போடுறாங்க. கிளாஸ் அட்டன் பண்றதுக்காக இருக்கட்டும். வேர் டு ஸ்டடி சாட் லிங்க் போட்டிருக்காங்க பாருங்க. வேர் டு ஸ்டடி சாட் லிங்க் வந்து டிஎன்பிசி போட்டிருக்காங்க பாருங்க. தேங்க்யூ கார்த்திகா. தேங்க்யூ பவித்ரா. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேர் டு ஸ்டடி சாட் கிடைக்கும். நம்ம புக்கு வேணாம், நாங்க ஆன்லைன்ல பார்த்தே படிச்சுக்கிறோம், இல்ல எங்கிட்ட ஆல்ரெடி சமைச்ச புக்கு இருக்கு அப்படின்னா அந்த வேர் டு ஸ்டடியை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அதுல என்ன குறிப்பிட்டு இருப்போம்னா இந்த டாபிக் வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். நீங்க அந்த புக் வச்சு படிச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா நம்மகிட்ட நமக்கு அதே அந்த வேர் டு ஸ்டடியை அப்படியே கம்பைல்டா புக்கா மாத்திருப்போம். we have 10 books for each subject. சாரி, எல்லா சப்ஜெக்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு புக்கா 10 சப்ஜெக்ட் நம்மகிட்ட புக் இருக்கு. ஸோ அதை நீங்க பார்க்கலாம். ஓகேவா. புரியல. கிளாஸ் முடிகிற வரை மட்டும்தான் டெஸ்ட் அட்டன் பண்ணலாமாண்ணா? உங்க பெரிய கொஞ்சம் நல்லா கேளுங்க. இல்ல செகினா, பேமெண்ட்டே ஆக்சுவலா கம்மி தான், 5700 ரூபா. ஒண்ணு எங்களுக்கு என்ன ரீசன்னா உங்க சர்வர்ல உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருவோம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். உங்களோட ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா, உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் உங்க லாகின்ல வந்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் ஜிமெயில் யூஸ் பண்றீங்கல்ல, ஜிமெயிலுக்குள்ள போனா எப்படி இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். உங்களோட வேற யாரும் பார்க்க முடியாது இருக்கும்ல, அந்த மாதிரி உங்க சர்வர்ல நாங்க இடம் ஒதுக்கணும். அதனாலதான் அட்மிஷன் வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல கொடுக்குறோம். அதனாலதான் பேமெண்ட்டும் முதலே வாங்கிடும். ஓகேவா. பாலிட்டி கொஸ்டின்ஸ் ஆவரேஜா 20 வந்திருக்கு, 23 ஒரு தடவை வந்திருக்கு, ஒரு தடவை 17 வந்திருக்கு. ஓகேவா. பட் இந்த சிலபஸ் மாத்தினதுக்கு அப்புறம், ஓகேவா, ஆஃப்டர் 2019ல சிலபஸ் மாத்தினதுக்கு அப்புறம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 20+. 20 மினிமம் 20 இருக்கணும் வரும். ஒன் டைம் ஃபீஸ் பே பண்ணா எக்ஸாம் பாஸ் ஆகிற வரை படிக்கலாமா? இந்த கேள்விக்கு அதுக்கு தான் நம்ம வந்து ரெக்கார்டட் வீடியோ கொடுத்துறோம். நீங்க லைவ் அட்டன் பண்றீங்களா, அந்த லைவோடைய ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு 24 ஹவர்ஸ்ல உங்களுடைய பேஜ்ல உங்க யூசர் நேம் லாகின் வந்தா அது எனி டைம் இருக்கும். அது உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. நீங்க எப்ப வேணா அந்த ரெக்கார்ட் வீடியோ பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா. உங்களுக்கு வரக்கூடிய டெஸ்ட் கடைசி வரைக்கும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 மாசம் நான் கிளாஸ் முடிச்சிடுறேன், இதுக்குள்ள உங்களுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் சீரிஸும் இந்த கோர்ஸ்ல ஃப்ரீயா வரும். இப்ப நடத்துற கிளாஸ்ல நினைச்சு பாருங்க இந்த மாதிரி டெஸ்ட். இது வந்து உங்களுக்கு சும்மா அந்த கிளாஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். அதுக்கப்புறம் 3 வீக்ஸ் ஒரு டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம், அந்த டெஸ்டா இருக்கட்டும். கடைசியா வரக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் மொத்தமா ஒரு 20 டெஸ்ட் வரும். ஃபுல் டெஸ்ட், சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட், அதுவுமே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி தான். அதுவுமே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி தான் யூசப். ஓகேவா. கிளாஸ்ல நான் வைக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அது லைவ்ல இருக்கும். ரெக்கார்டரா வர்றவங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து கடைசியா இருக்கும். ஓகேவா. வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி ஓகே, சொல்லுங்க ஒரு என்ன டவுட்? எஸ், டவுட் எதுவுமே இல்ல அப்படின்னா நீங்க கிளாஸ் லீவ் பண்ணிக்கோங்க. ரைட்ல ஏத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க அதான் சொல்லியிருக்காங்க. மத்த எங்க வேணா ஏத்தலாமா அப்படிங்கிறது நம்மளோட இஷ்டம். ரைட்ல ஏத்தாது, அவ்வளவுதான். இப்போ நிமிஷா கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு சிலபஸ் வந்து அப்டேட் ஆக சான்ஸ் இல்ல. 2019 சிலபஸே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் சிலபஸ் சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. Group 1, 2, 2A, Group 4 we are expecting சிலபஸ் கன்ஃபர்மேஷன். ஓகேவா நிமிஷா? இலக்கியா, பாலிட்டின்ல எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்க ரிலேட் பண்ணி படிக்கணும். இலக்கியா, ஒரு சப்ஜெக்ட் ஏதோ ரிலேட் ஆகுது படிக்கணும். அது உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு, நீங்க என்னவா படிச்சிருக்கீங்க, நீங்க உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இது வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துதான் உங்களுக்கு அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒவ்வொருத்தருக்குமான இன்ட்ரெஸ்ட் மாறுபடும். அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அதான் நம்ம மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல பண்ணுவோம். நீங்க டெஸ்ட் எழுதி உங்களோட மார்க் கம்மியா இருந்துச்சுன்னா ஏன் கம்மியா இருக்கு, என்ன எதுன்னு உங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் சொல்லி கொடுப்போம். ஒன்னொன்னா உங்களை இம்ப்ரூவ் பண்ண வைப்போம். கவலைப்படாதீங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூமா. ஒன் டைம் ஃபீஸ் பே பண்ணா அந்த கோர்ஸ் நீங்க வந்து 4 to 5 months இருக்குல்ல, அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் ஒரு 2 months, இது எல்லாமே நீங்க அட்டன் பண்ணலாம். ஓகேவா.
எல்லா டிஎன்பிசி குரூப் எக்ஸாமுக்கும் இந்த கோர்ஸ் போதுமா அப்படின்னு கேட்டா, ஸ்பெஷலைஸ்டு எக்ஸாம்ஸ் இருக்கு பாருங்க, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம், அதுக்கு வந்து இன்ஜினியரிங் பேப்பர் ஒன்று இருக்கும். அந்த இன்ஜினியரிங் பேப்பர் நம்ம நடத்த மாட்டோம். ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் நாலேஜ், பொது அறிவு வருது பாத்தீங்களா, ஹிஸ்டரி, பாலிட்டி, அந்த மாதிரி கல்ச்சர், அந்த மாதிரி வருது பாத்தீங்களா, அந்த சிலபஸ் எல்லாத்துக்குமே நம்மளுடைய கிளாஸஸ் போதும். ஓகேவா? அதவன் ஓகே. குரூப் 4 சிலபஸ், புது சிலபஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. குரூப் 4 சிலபஸ் கன்ஃபார்ம் ஆகணும், they will let you know. இல்லம்மா ஃபீஸ், ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே ஃபீஸ் பே பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஏன்னா நாங்கள் கோஆர்டினேட்டரா கிளாஸ் நடத்தணும், ஒருத்தரை ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும், வைக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஃபீஸ் வாங்கி தான் நடத்துறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனாலதான் ரொம்ப மினிமல் ஃபீஸா வச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே. டெய்லி கிளாஸஸ் இருக்குமா? நேற்று கிளாஸ், இன்னைக்கு நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. 21ஆம் தேதி உங்களுக்கு ஒரு ஹாலிடே, அதுக்கப்புறம் அகைன் ஒரு 3-4 கிளாஸ் இருக்கும். இதெல்லாமே டெமோ கிளாஸ். டெமோனா மாதிரி வகுப்புகள். ஓகேவா? உங்களோட மெயின் கிளாஸஸ் 28ஆம் தேதி ஆரம்பிக்குது. மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஈவினிங் 4:30 to 6:30 டே 2 hours இருக்கும். மண்டே நடத்துறது வந்து சனிக்கிழமை, டியூஸ்டே நீங்க படிச்சிருங்க. புதன்கிழமை நடத்துறது வெள்ளிக்கிழமை படிச்சிருங்க. ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே நடத்துறது சண்டே படிச்சிருங்க. அதுக்காக தான் அந்த கேப். வாரத்துல 4 நாள் கிளாஸ் இருக்கும். ஆக்சுவலா பெய்டு கிளாஸ் வந்து வாரத்துல 4 நாள் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? 3 வாரத்துக்கு தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். Segina Zion, how many months will it take for a fresher to TNPC to prepare and crack the exams, or according to your analysis from students? அது ஸ்டூடெண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்ததுமா. ரஃபா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம கிளாஸஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்க, சொல்றதெல்லாம் அப்படியே செய்றீங்க அப்படின்னா, ஏன்னா கிளாஸ் நடக்கும், உங்களை இப்ப நோட்ஸ் கொடுத்துருவேன், அதை நீங்க படிங்கன்னு சொல்லுவேன், 3 வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் எழுதுன்னு சொல்லுவேன். இது எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க, ஒன்னு விடாம பண்றீங்கன்னா 5 months இஸ் இனஃப். ஓகேவா? ஒரு சிலருக்கு 8 மாசம் ஆயிருக்கு, ஒரு சிலருக்கு 1.5 வருஷம் ஆயிருக்கு, ஒரு சிலருக்கு 3 வருஷம் கூட ஆயிருக்கு. It depends on the exam and their mindset. Thank you மா. சொல்லுங்க கீர்த்தி, என்ன டவுட் உங்களுக்கு? நம்ம கிளாஸ்ல நடத்துறது சமச்சீர் பேஸ் பண்ணி தான் நடத்துறோம் சண்மதி. ஓகேவா? புக்கு சமச்சீர் புக் தான் கொடுக்கணும். ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? எந்த இயர் அடுத்த வருஷம் சேஞ்ச், இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு சேஞ்ச் ஆகுது. ஏன் சேஞ்ச் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி அப்புறமா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு எழுதலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? பட்டுன்னு எழுதுனமா, கிளியர் பண்ணாமா, போனோமான்னு இருங்க. அவுட் சைட் சமச்சீர் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது யூசப், வேண்டாம். அபாக்கஸ்னா வேற ஒண்ணும் இல்ல வரசன். அந்த சிங்கம், நம்மளோட முத்திரையில சிங்கம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு ஸ்டாண்டு மேல உட்கார்ந்து இருக்கா, அந்த ஸ்டாண்டுக்கு பேர் தான் அபாக்கஸ். அவ்வளவுதான். இந்த ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டாண்டுக்கு பேர் தான் அபாக்கஸ். இந்த அபாக்கஸ்ல 4 அனிமல்ஸ் இருக்கும். மிஸ் பண்ணீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு இது யூடியூப்ல ரெக்கார்டட் வீடியோ வைப்பாங்க, டெமோ கிளாஸஸ் மட்டும், அதை நீங்க பாத்துக்கலாம். குரூப் 1க்கு சிலபஸ் கன்ஃபார்ம் தான். 2019 தான் மாத்திருக்காங்க. குரூப் 1, 2, 2A சிலபஸ் கன்ஃபார்ம் தான். காதன் மீதின் எத்தனை தடவை நீங்க கேட்டாலும் என்னோட பதில் அதே தான். குரூப் 4க்கு இன்னும் சிலபஸ் கன்ஃபார்ம் பண்ணல. பழைய சிலபஸ் தான் இருக்குமான்னு தெரியல. TNPSC has to confirm. எல்லா சமச்சீர் புக்கும் குரூப் 4க்கு யூஸ் தான். எதுக்கு ஃபீஸ் பே பண்ணணுமா? அக்ரி ஆபீசர் எக்ஸாம்ல ஜிஎஸ்ல உங்களுக்கு பாலிட்டி ஜிஎஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த சிலபஸ் கிட்ட மாதிரி பண்ணுங்க. ஸ்பெசிபிக் எக்ஸாம் வேணும் அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? நம்மளுடைய கஸ்டமர் கேர் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கடைசியில் உங்களுக்கு லிங்க் போடுவாங்க. ஓகேவா? 7904000029 இங்க ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. யூ கேன் வாட்ஸ்அப். ஓகேவா? அது உங்களுக்கு சொல்லுவாங்க ஸ்பெசிபிக் எக்ஸாம் பத்தி உங்களுக்கு புரிதல் வேணும் அப்படின்னா. டெய்லி முடிக்கும் போது எல்லா கிளாஸ்லயும் போல் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன்ஸ். ஓகேவா? டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டாஃப்ஸ். என்னோட கிளாஸ்ல மேக்ஸிமம் இருக்கும். என்னோட கிளாஸ்ல ஒன்று ஸ்டார்டிங்ல இருக்கும், இல்ல ஒரு கிளாஸ் வைக்க முடியலன்னா 2 கிளாஸுக்கு சேர்த்து வைப்பேன். அந்த மாதிரி இட் வேரிஸ். அது உங்களோட ஸ்பீடை பொறுத்ததும், நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கிற பொறுத்ததும் அது போகும். கேன் யூ சஜஸ்ட் த புக் சார்? சமச்சீர் புக் சார், சமச்சீர் புக்கை படிங்க. ஹிரோஷா. காதர் மைதீன் மறுபடியும் அந்த கேள்வியை கேட்காதீங்க காதர் மைதீன். ஓகேவா? நீங்க எத்தனை கேட்டா சொல்லிட்டு நம்ம குரூப் 4 சிலபஸ் சொல்லும் போதுதான் சொல்லுவாங்க. இன்னும் கேள்வியில கன்ஃபார்ம் பண்றேன் சார். உங்ககிட்ட இருக்க புக்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா இட்ஸ் எனஃப் ஃபார் தி எக்ஸாமா சார்? இதே கேள்வி நேத்தே நீங்க கேட்டீங்க சார். அதே கேள்விக்கு சார் பதில் சொல்லிட்டாரு சார். இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். சுந்தரமூர்த்தி,
ஓகே கீர்த்தி, குரூப் 4 நியூ சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா? வாய்ப்பு இருக்கு. என்ன ரீசனா 2019 இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணும் போது ஒரு வேர்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க டிஎன்பிசியில, குரூப் 4க்கும் சிலபஸ் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொரோனா வந்துருச்சு, அதெல்லாம் ஆனதுனால இன்னும் அதுக்கு ஒன்றும் அப்டேட் பண்ணாம இருக்காங்க. பட் கவலைப்படாதீங்க, சொல்லுவாங்க. கிளாஸோட பிபிடி கொடுப்பாங்க, ஓகேவா? எஸ், பிடிஎஃப் வரும். அது அந்த ப்ரீகுமார் அந்த சேஞ்சுக்காக தான் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். எஸ்டே கேட்டீங்களா? எஸ்டே பதில் சொல்லிட்டாரா சுந்தரமூர்த்தி? அதனால அந்த கேள்வி மறுபடியும் கேட்காதீங்க, ஓகேவா? அதர் பப்ளிகேஷன்ஸ், அதர் அகாடமிஸ் பத்தி ஐ கான் கமெண்ட், என்னால கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ டோன்ட் கேட்காதீங்க. சமச்சீர் புக்கை ஃபாலோ பண்ணுங்க, விஷயம் அவ்வளவுதான். சமச்சீர் புக்குக்கு, அது கவர்மெண்ட் புக்கு, சமச்சீர் புக்கை ஃபாலோ பண்ணுங்க. அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வருது. அதுக்கான ப்ரூஃப் தான் நாங்க கீஸ் போட்டிருக்கோம். நடந்த 2021 இப்ப ஜனவரி நடந்த குரூப் 1 கீ போட்டிருப்போம் நம்ம அகாடமில, ஓகேவா? நீங்க போய் குரூப் 1 கீ டிஎன்பிசி அகாடமின்னு அடிச்சாலே இந்த லேட்டஸ்ட் வரும். அந்த கீழே எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துருப்போம். இந்த கேள்வி இந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்திருக்கு, நம்ம புக்னா இந்த பேஜோட வந்திருக்கு அப்படின்னு இருக்கும். 6வது இருந்து 12வது வரைக்குமே படிக்கணும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த டாபிக். அதுக்கு தான் ஜாவித் சொன்னேன், நீங்க வந்து வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க. எதை எங்கே படிப்பதுன்னு ஒரு பிடிஎஃப் லிங்க் போட்டாங்களே, அதை மறுபடியும் போட சொல்றேன். அதை டவுன்லோட் பண்ணி அதுல பாருங்க. ஓகேமா? சோ ஜெனரல் டவுட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஐ வில் வைண்ட் அப் தி கிளாஸ். சிலபஸ் கன்ஃபார்ம் ஆக முன்னாடி ஜிஎஸ் படிக்கலாம்ல, ஜிஎஸ் மாற போறது இல்ல. நீங்க சிலபஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பீங்கன்னா டைம் இருக்காது. ஜிஎஸ் படிக்கலாம்ல ரித்திகா? ஜிஎஸ் எல்லாத்துக்கும் காமன் தானே, பாலிட்டி ஹிஸ்டரி எல்லாத்துக்கும் காமன் தானே, ஓகேவா? ஓகே, உங்க புக்ஸ், எங்க புக்ஸ் அட்டை டு அட்டை, நம்ம புக்ஸ் 5000 பேஜ் இருக்குமா. இதை நீங்க ஃபுல்லா படிச்சாலே போதும், ஓகேவா? தமிழ் மீடியம் ஸ்கூல் அண்ட் காலேஜ் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா ஆமா, உங்களுக்கு அதாவது ஸ்கூல்லையுமே தமிழ் மீடியம் ஃபுல்லா, காலேஜும் ஃபர்ஸ்ட் டிகிரி நீங்க படிச்சது தமிழ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கு, சோஷியல் ரிசர்வேஷன் இருக்கு. என்சிஆர்டி புக் இஸ் நாட் நெசசரிமா. என்சிஆர்டி புக் நெசசரிங்கிறத விட தமிழ்நாடு கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டே இருக்கு, ஒரு சிலபஸ்ல ஒரு சப்ஜெக்டே இருக்கு. அது என்சிஆர்டில வரவே வராது. அப்ப என்ன பண்ணுவீங்க? டிஎன்பிசி ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா சமச்சீர் கல்வி மட்டும் பாருங்க. பேக் டு ஸ்டடி லிங்க் மட்டும் போட்டு விடுங்க சார் ஒரு தடவை. ஹசீனா, பேமெண்ட் தான் நான் சொல்லிட்டேன், ஸ்லைட்ல பாருங்க. கிராக் 300 கூப்பன் யூஸ் பண்ணீங்கன்னா 5700 நீங்க ஆன்லைன்லேயே பே பண்ணிடலாம். அந்த லிங்க் இருக்கு பாருங்க, tnpc.live/join அப்படிங்கிறதும் நீங்க போகலாம். இல்ல ஆஃபர் அப்ளை பண்ணியே வேணும் அப்படின்னா tnpc.live.offer அந்த லிங்க் போட்டிருக்காங்களா ஹசீனா உங்க சாட்டுக்கு கீழே, அதுதான் உங்களுடைய ஓகே, அதான் உங்களுடைய ஜாயினிங் லிங்க். ஃபைன், வேர் டு ஸ்டடி லிங்க் போட்டாங்க. அடுத்து வேர் டு ஸ்டடி லிங்க்னே போட்டிருக்காங்க பாருங்க, ஓகேவா? அந்த வேர் டு ஸ்டடியை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. காதர் மைதீன் வேர் டு ஸ்டடியை டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதுல என்ன புக்கு சொல்லியிருக்கோன்னு பாருங்க. ஓல்டு சிலபஸ்ல இப்போதைக்கு எதை படிக்கிறது? ஓல்டு சிலபஸ்ல எல்லாம் அகைன் நான் சொல்றேன், குரூப் 4ல என்ன டவுட்னா ஜிஎஸ்ல டவுட் கிடையாது. தமிழோ இங்கிலீஷோ அந்த லாங்குவேஜ் பேப்பர் இருக்குமா இல்லைங்கிறதுலாம் டவுட். அதனால ஜிஎஸ் படிங்க, ஓகேவா? ஜிஎஸ் நீங்க எப்ப வேணா இப்பயே படிக்க ஆரம்பிக்கலாம், ஏன்னா அதுல மாற்றம் வரப்போறதே இல்லை, ஓகேவாமா? புரிஞ்சா? காதர் மைதீன் சாட்ல போட்டிருக்காங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, டிஎன்பிசி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த அகைன் மறுபடியும் போட்டிருக்காங்க. எங்க இருக்குன்னா சாட்ல தான் இருக்கு, டிஎன்பிசி அகாடமி வேர் டு ஸ்டடி லிங்க்னு இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. பாத்துட்டீங்களா? ஜிஎஸ்னா ஜெனரல் சயின்ஸ்மா, பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமி, கல்ச்சர் ஹெரிட்டேஜ், டெவலப்மெண்ட், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஆப்டிடியூட் 25 கொஸ்டின் கன்ஃபார்ம். அது எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிங்க. ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் நாலேஜ். தனித்தனியாக செப்பரேட் சப்ஜெக்ட்ஸும் நீங்க புக் வாங்கலாமா, தனித்தனியாக புக் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம வெப்சைட்ல இருக்கு, www.tnpsc.academy. வாங்க, உங்களுக்கு கிளாஸுக்கு வாங்க இளவரசன். அந்த கிளாஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் கிளாஸ்லயே உங்களால கான்செப்ட் பண்ண முடியல, நிறைய கான்செப்ட் எல்லாம் பண்ணணும். எப்படி பண்றது நாங்க சொல்லுவோம், ஓகேவா? பட் நோட்டட், எனக்கும் தெரியும் எங்கே கம்மி பண்ணணும் எங்கே கூட்டணுங்கிறது. நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ். ஸோ டோன்ட் பயப்படாதீங்க. புக்ஸோட லிங்க்கும் போட்டிருக்காங்க. காதர் மைதீன் வேர் டு ஸ்டடி லிங்க் பாத்துட்டீங்களா இல்லையா? வர வேண்டியது ஆஃப்லைன்ல இருந்து ஓடிட வேண்டியது. ஓகேமா, நான் அப்ப கிளாஸ் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க். அக்ரி எக்ஸாமுக்கு நம்ம ஜிஎஸ் போதும். யாரோ கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அக்ரி எக்ஸாமுக்கு நம்ம நடத்தக்கூடிய ஜிஎஸ் போதுமா?
அக்ரி எக்ஸாமுக்கு நம்ம நடத்தக்கூடிய ஜிஎஸ் போதும். ஓகே, தேங்க்யூ ஆல். ஸோ நாளைக்குள்ள கிளாஸ், அதுக்கடுத்த கிளாஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஹர்ஷினா. ஓகே, டைப் பண்ணிட்டு இருக்காங்க. ரவுட்டுன்னு நினைக்கிறேன். முகமது ஜாவித் கேளுங்க. இல்லையா? அப்புறம் யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு நடுவுல, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு. நம்ம ஒரு கேள்வி திரும்ப கேள்வி கேட்டாரு. கொஞ்சம் அதான் இல்லையா, மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குமா தமிழ்நாட்டில், ரீசெண்டா வந்தது. குரூப் 2 குரூப் 1 ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ் தான் முகமது ஜாவித். ஸோ குரூப் 1க்கும் அதுவே பொருந்தும். குரூப் 1 அண்ட் குரூப் 2 2A 3க்கும் ப்ரிலிமினரி ஒரே சிலபஸ் தான். ஸோ அந்த இதே பொருந்தும். ஓகே, ஸோ லிங்க் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரிசர்வ் பேசிஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருக்குமான்னு கேட்டா ஓரளவுக்கு ஈஸியா இருக்கலாம், ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். பட் ரொம்ப ஈஸினா எதிர்பார்க்காதீங்க. இந்த 1+1 என்ன, எட்டுகால் பூச்சிக்கு எத்தனை கால், டைரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் டிஎன்பிசி கேட்கறதுக்கு போய் 10 வருஷம் ஆச்சு. நீங்களே உங்களுக்கு ஈஸியா இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஈஸிங்கிறதே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும். இப்போ எனக்கு பாலிட்டி ரொம்ப ஈஸி, பட் ஒரு சில பேருக்கு பாலிட்டி கஷ்டமா இருக்கும். ஈஸியா படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது, பட் படிக்க எல்லாமே ஈஸியாயிரும். அது எனக்கு தெரியும். அதுக்கு ஐ கேன் கிவ் அஷூரன்ஸ். அதுக்கு என்னால உங்களை கைட் பண்ண முடியும், எங்களால உங்களுக்கு கைட் பண்ண முடியும். ஓகேவா? சரிம்மா, டைம் ஆச்சு. நம்ம எதிர்பார்த்தத விட 1/2 hour கிளாஸ் கூட போயிடுச்சு. பட் இருந்தாலும் ஐ எம் குட், நல்ல இன்டராக்ஷன். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. வில் ஹோப் யூ டு மீட் இன் த ரெகுலர் கிளாஸஸ். தேங்க்யூமா.